ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் போடுற இந்த என்னோடய ஓன் ஸ்டோரி ஒரு மிஸ்டீரியஸ் க்ரைம் டைம் ட்ராவல் சூப்பரான ஒரு நாவல். கண்டிப்பாக இந்த நாவல் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. க்ரைம் த்ரில்லர் பிடிக்கிறவங்களுக்கு இந்த நாவல் கண்டிப்பாக பிடிக்கும். நிறைய பேர் பார்த்தோன்னே ஸ்கிப் பண்ணிடுறீங்க. பட் இது சூப்பரான ஒரு நாவல், கேரண்டியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த மாதிரி வியூவர்ஸ் எல்லாம் மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்ற மோட்டிவேஷன் எனக்கு வரும். இப்போ வாங்க அந்த சூப்பரான நாவல்குள்ளே போகலாம். வருண், நம்ம இதுக்கப்புறம் பேச போகிற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த டிஸ்கஷனில் அருளும் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ அருளுக்கு கால் பண்ணி அவனை இங்கே வர சொல்லு அப்படின்னு அகில் சொல்ல, வருணும் இப்போ அருளை தொடர்பு கொண்டு வீட்டில் உள்ளவங்களுக்கு சந்தேகம் வராதபடி ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டு அகில் இருக்கிற லொக்கேஷனை ஷேர் பண்ணி அந்த இடத்துக்கு வருண் வர சொன்னான். அருணும் ஒரு 40 நிமிஷம் பயணத்துக்கு பின்னாடி அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தான். இப்போ வருணும் அருள்கிட்ட அகிலும் பேசினான். அகில் யார் அப்படின்றத அருள்கிட்ட வருண் சொல்ல, அருளும் சின்ன சந்தோஷத்தில் அதிர்ந்து போனான். அடுத்து அகில் தன்னோட குடும்பத்தை பற்றியும் இந்த ஜமீனோட தொடர்பு எப்படி அவனுக்கு இருந்தது அப்படின்றது தெரிய வந்ததையும் விரிவாக விளக்க ஆரம்பித்தான். நாங்கள் துபாயில் வளர்ந்த பின்னாடி அப்பா கிட்ட குடும்பத்தை பற்றி கேட்குறப்பெல்லாம் அப்பா பெருசாக எந்த ஒரு விஷயத்தையும் எங்ககிட்ட சொன்னதில்லை. அவரோட கடந்த காலத்தை பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் கூட எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்பலை. எங்களோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக போய்கிட்டு இருந்ததுனால நாங்களும் அதை பற்றி பெருசாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வப்படலை. அந்த ஒரு நபர் அவர் அப்பாவை மீட் பண்ணாமல் இருந்திருந்தா இந்த ஊரை பற்றியும் இந்த ஜமீன் பற்றியும் இந்த கோட்டை பற்றியும் எனக்கு தெரிஞ்சிருக்காமலே போயிருக்கோம். ஆமாம், அப்பா துபாயில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சுருக்காரு. அந்த கம்பெனியில் அப்பா எம்டியாகவும் இருக்கார், நான் மேனேஜராக இருக்கேன். ஒரு நாள் அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தாரு. அதுக்கான ரீசன் பர்சனல் அப்படின்னு செக்ரட்டரி கிட்ட சொல்லவும், நான் முதல்ல அந்த நபர்கிட்ட நீங்கள் யார் என்னன்னு விசாரித்தப்ப அவர் எதுவுமே என்கிட்ட சொல்லலை. நான் உங்கள் எம்டியை பார்க்கணும், உங்கள் எம்டி கிட்ட பேசணும் அப்படிங்கிறத மட்டும் சொன்னார். அதுக்கப்புறம் நான் அப்பா கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்கவும் அப்பாவும் அந்த ஆளை உள்ளே வர சொல்லிட்டாரு. அப்பாவுக்கும் அந்த நபருக்குமான சந்திப்பு ஒரு 30 நிமிஷம் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த நபர் அப்பாவோட ரூம்லேருந்து வெளியில் வந்துட்டார். அந்த ஆள் போன பின்னாடி நான் அப்பா ரூம்குள்ளே போனப்போ அப்பா வித்தியாசமாக இருந்தார். அதாவது அப்பாவோட முகம் வெளியில் போய் ஒரு மாதிரி வெளிரி போயிருந்தது. பதட்டத்தோடு இருந்தார். அவரோட கண்களில் ஒரு பயம் இருந்தது. இதுக்கு முன்னாடி என்னோடய அப்பாவை நான் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. ஏன்பா, என்னாச்சுப்பா, யாருப்பா வந்தது, அந்த ஆள் என்னப்பா சொன்னா, ஏன்பா டென்ஷனாக இருக்கீங்க, பிரச்சனையாப்பா அப்படின்னு நான் அப்பா கிட்ட கேட்க அப்பா எதுவுமே சொல்லலை. நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. சரி, ஓகே, இப்போதைக்கு அப்பாவை ஃப்ரீயாக விடலாம், ஈவினிங் வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு கேட்டுக்கலான்னு நினச்சி நானும் அந்த நேரம் அமைதியாக என்னோடய ஆஃபீஸ் வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஈவினிங் வீட்டுக்கு போன பின்னாடி அப்பா மாறி இருப்பாருன்னு நினச்சேன். ஆனால் அங்கே போன பின்னாடி தான் தெரிஞ்சது அப்பா ஆஃபீஸ்லேருந்து எந்த மாதிரி மனநிலையில் போனாரோ அதே மனநிலையில் தான் அப்பா சாயந்தரம் வரைக்கும் இருந்திருக்காரு. நான் வீட்டுக்கு போன உடனே அம்மாவும் தங்கச்சியும் என்கிட்ட, ஏன் அப்பா அப்படி இருக்காரு, என்னாச்சு, ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனையா, யாருக்கிட்டையும் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு, இந்த மாதிரி அப்பாவை நம்ம பார்த்ததே இல்லைன்னு அவங்களும் அப்பாவோட மனநிலையை நினச்சி ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தான் இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அப்பாவோட மனசு காயப்படுற மாதிரியும் பயப்படுற மாதிரியும் ஏதோ ஒரு விஷயத்த அந்த நபர் சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு எனக்கு உறுதியாக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அப்பா கிட்ட போய் மெல்ல பேச்சு கொடுத்தேன். முதல்ல அப்பா எதுவுமே பிடி கொடுத்து பேசவே இல்லை. ஒன்றும் இல்லை, அந்த ஆள் ஏதோ பெணாத்திட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி மழுப்பலாகவே பதில் சொல்லிட்டு இருந்தவர் ஒரு கட்டத்துக்கு மேலே எதுவும் மறைக்க முடியாமல் என்கிட்ட உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்போது தான் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த வள்ளிநாயகிபுரம் தான் அப்பா பிறந்த ஊர் அப்படின்னும் அப்பா ஒரு ஜமீன் பரம்பரையோட வாரிசு அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறமா அப்பா சொன்ன விஷயங்களை நான் கேட்ட பின்னாடி ஏதோ மர்ம கதையில் வர்ற மாதிரியான விஷயங்கள், ஹாலிவுட் படங்களில் வர்ற நார்னியா கதைகள் எல்லாம் மிஞ்சுறது போல் இருந்தது அப்பா சொன்ன விஷயங்கள் எல்லாமே. அகில் இந்த விஷயத்த சொல்ல சொல்ல கேட்டுக்கிட்டு இருந்த வருணும் அருளும் சீட்டோட நுனிக்கு உட்காந்தபடி அகில் அடுத்து என்ன சொல்ல போகிறான் அப்படின்றத கேட்பதற்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. வருண், நீங்கள் இந்த புக்கை முழுசாக படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். பரவாயில்ல, நீங்கள் முழுசாக படிக்கலை, நான் சொன்ன பின்னாடி அந்த புத்தகத்தை முழுவதும் படித்து பாருங்கள், உங்களுக்கே நான் சொன்ன விஷயங்கள்லாம் புரியும். அதாவது அப்பா சொன்னது இதுதான். அதாவது அப்பாவோட முன்னோர்கள் பல 100 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட பொக்கிஷங்களை இந்த கோட்டையில் பாதாள அறையில் மறைச்சி வச்சுருக்கிறதாகவும், அந்த பாதாள அறையை அவ்வளவு சுலபமாக வெளியாட்கள் யாரும் திறந்து விட முடியாதபடி பல கடினமான விஷயங்களை பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த பொக்கிஷங்களில் ஒரு முக்கியமான விலை மதிக்க முடியாத ராஜபுத்திர அரசருக்கு சொந்தமான ஒரு வைரமும் இருக்குது. அந்த வைரத்தோட மதிப்பு இந்த உலகத்திலேயே மிக மிக விலை மதிக்க முடியாத ஒரு பொருளாக இந்த காலகட்டத்தில் இருக்குது.
அப்படிப்பட்ட அந்த வைரத்தை எப்படியாவது திரும்ப அந்த ராஜபுத்திர வம்சத்துக்கு எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு பரம்பரையாக சந்ததியாக அந்த வைரத்தை தேடும் வேட்டையில் அந்த ராஜபுத்திரர்களோட வாரிசுகள் இன்னும் உத்வேகத்தோடு இருப்பதாக கேள்விப்பட்டேன்னா இன்னும் அதிர்ச்சி ஆகிட்டேன். அது எப்படி அகில், இவ்வளோ பெரிய பொக்கிஷம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கவர்மெண்ட் இவ்வளோ நேரம் சும்மாவாக இருப்பாங்க? இருக்க மாட்டாங்கல்ல. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள்லாம் இந்த எவிடன்ஸு கவர்மெண்ட் கிட்ட போய் சொல்லியிருந்தால் கண்டிப்பாக கவர்மெண்ட் அந்த பொக்கிஷத்தை எடுக்கிறதுக்கான எல்லா முயற்சியிலையும் ஈடுபட்டிருப்பாங்களே. இந்த மாதிரி யாருமே இல்லாமல் அந்த கோட்டையை காலாவதியாக விட்டுருக்க மாட்டாங்கல்ல. நீ சொல்கிறதெல்லாம் நம்பும்படியாக இல்லையே அப்படின்னு வருண் கேட்க, ஆமாம் வருண், நீங்கள் சொல்கிறது சரிதான். இதே கேள்வியை தான் நான் என்னோடய அப்பா கிட்டேயும் கேட்டேன். ஆனால் எங்கள் அப்பா சொன்ன பதிலை கேட்டு நான் அப்படியே ஆடி போயிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். அதாவது அந்த புதையலுக்கான வழி ஒரு புதிர் போல் இருக்குமா, அது ஒரு மேஸ் போல் இருக்குமா. அந்த மேஸில் நம்ம பரம்பரை ஆட்கள் மட்டும்தான் போக முடியுமா. அந்த மேஸ் ஒரு அது மட்டும் இல்லை, அந்த மேஸ் ஒரு சாதாரணமானவங்களோட கண்களுக்கு தெரியாதான். பொக்கிஷத்தை எடுக்கிறதுக்கு அந்த மேஸை வெளியாட்கள் நம்ம சந்ததியை பயன்படுத்தி உள்ளே போனாலும் அந்த மேஸ்லேருந்து புதையல் எடுக்க போகிற அந்த பாதாள வழியை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாதான். ஏன்னா அந்த மேஸோட சிக்கலான வழிகள் சாதாரண நபர்களால் போகக்கூடியதாக இருக்காதான். நம்ம சந்ததியினர் மட்டும்தான் அந்த புதிர் வழியில் சுலபமாக கடந்து அந்த பாதாள சுரங்க அறைக்கு போகும்படியாக அந்த மேஸ் வடிவமைக்கப்பட்டுள்ளதான். அது மட்டும் இல்லை, அந்த புதிர் வழியை நம்மளோட பரம்பரையில், அதாவது நம் வம்சத்தில் வருகிற நபர்களுக்கு மட்டும் தெரியும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, புரியலையே அப்படின்னு அருள் குழப்பமாக கேட்க, சொல்கிறேன் தெளிவாக கேளுங்க. அதாவது ஒரு கோட்டைக்கு பின்னாடி மேஸ் ஒரு புதிர் போல் வழி அமைச்சிருக்கு. அந்த வழி சாதாரணமாக பார்க்குற மக்களுக்கு தெரியாது. ஆனால் உனக்கு எனக்கு வருண், நம்ம பரம்பரையில் பிறந்த சந்ததிகளுக்கு, நமக்கு முன்னாடி சந்ததி, அதாவது உன்னோட அம்மா அருள், உன்னோட அம்மா, என்னோட அப்பா, இவங்களுக்கெல்லாம் அந்த புதிர்பாதை கண்களுக்கு புலப்படும் வகையில் இருக்குமா. அது எப்படி அப்படின்னு அந்த புக்கில் கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம பரம்பரையை சேர்ந்த நபர்கள் அந்த கோட்டையின் எல்லையில் கால் வைக்கிறப்ப அந்த இடத்துல பல நூறு வருஷங்களுக்கு முன்னால் பூமியின் அடியில் பதிக்கப்பட்ட ஒரு தகடில் நம்மளோட கால்கள் படும்போது அந்த தகடுகளின் வழியாக நம்மளோட பரம்பரை நபர்களாக இருந்தால் ஒரு வித ரெகக்னேஷன் எப்படி இப்போ நம்ம டிஎன்ஏ டெஸ்ட்டுன்னு சொல்கிறோம்ல, டிஎன்ஏ மேட்ச்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தான் பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஒவ்வொருத்தரோட நம்ம பரம்பரையோட டிஎன்ஏ மேட்ச் ஆகிறப்படி ஒரு சயின்டிஃபிக்கான விஷயத்தை ஒரு தகடு மூலமாக ஒரு தமிழன் அவ்வளவு காலத்துக்கு முன்னாடியே பதிச்சிருக்க முடியும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லை. இதை விட இன்னும் ஆச்சரியம் இருக்குது கேளுங்க. அந்த பெரிய தகடு நம்முடைய ஜீனை சரிபார்ப்பு தகடு போல், அதாவது நம்மளோட டிஎன்ஏ சரிபார்ப்பு தகடு போல் செயல்பட்டு நம்ம இந்த பரம்பரையில் இருப்பவங்களோட ஜீன்களாக இருந்தால் அந்த தகட்டின் மூலமாக ஒரு சமிங்கை பெறப்பட்டு பூமிக்கு அடியில் முன்னோர்கள் நிறுவி வைத்த அந்த பாதை நம்மளோட டிஎன்ஏ ஒத்துப்போவர்களுக்கு மட்டும் ஒரு பாதை புலப்படும்படி வடிவமைக்கப்பட்டிருக்கா. இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச ராஜபுத்திர வம்சத்தினர் நம்ம பரம்பரையில் இருந்த நம்மளோட சந்ததிகளை வச்சு அந்த வைரத்தை கைப்பற்றுவதற்காக நிறைய யுக்திகளையும் போராட்டங்களையும் முயற்சிகளையும் பின்பற்றி உயிரிழப்புகளையும் சந்திச்சிருக்காங்களாம். உயிரிழப்பு அவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட சந்ததிக்கும் தான். ஏன்னா நம்மளோட பரம்பரை நபர்களை ஒரு பகடைக்காய் போல் அவர்கள் வச்சு விளையாடுற விளையாட்டு ஒரு கட்டத்தில் ஃபெயிலியர் ஆகிற மாதிரி வர்றப்போ அந்த விரக்தியில் அந்த நபர்களை இவர்கள் கொலையும் செஞ்சிடறாங்களாம். ஐயோ அகில், நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறப்ப எனக்கு தலையே சுற்றுது. எனக்கு கொஞ்சம் திரும்ப விளக்கம் சொல்ல அப்படின்னு வருண் பதட்டத்தோடு கேட்க, இங்கே பாரு வருண், அதாவது நம்ம சந்ததியில் இருக்கிறவங்கள வச்சு தான் அந்த வைரத்தை கைப்பற்ற முடியும் அப்படின்றது அந்த ராஜபுத்திர வம்சத்தினருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால் நம்ம சந்ததியில் இருக்கவங்கள பிடிச்சி வச்சு மிரட்டி அவங்கள அந்த மேஸ் வழியாக போக வச்சு அந்த புதையல் எடுக்கிற பட்சத்தில் அங்கேயும் இன்னொரு லூப் பாயிண்ட் இருக்குது. அதாவது அந்த மேஸ் வழியாக போகிறப்போ அந்த நபர் போன பின்னாடி இன்னும் சில பரிசோதனைக்கு பின்னாடி தான் அந்த புதையலவே கைப்பற்ற முடியும். அந்த புதையலை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கதவு இருக்குமா. அந்த கதவு 3 விதமான கேள்விகள் கேட்கும்படியான ஒரு கருவி, தமிழ் எழுத்துக்கள் அடங்கின ஒரு கருவி இருக்குமா. கருவினா என்ன மாதிரி கருவி? அது நிறைய தமிழ் எழுத்துக்கள் அடங்கின, என்ன சொல்கிறது, உனக்கு புரியும்படியாக சொல்லணும் அப்படின்னா மேனுவலாக டைப் பண்ணுற மாதிரியான டைப்ரைட்டிங் மிஷின் பழங்காலத்து தமிழ் எழுத்துக்களோடு சேர்ந்து இருக்குன்னு வச்சுக்கோயேன். ஒரு நபர் போய் அந்த கதவு முன்னாடி நின்று அந்த கதவுலேருந்து 3 கேள்விகள் ஒன்று பின் ஒன்றா ஓலை வடிவத்தில் வந்து விழுகுமா. ஸோ அந்த கேள்விகளுக்கான பதிலை நம்ம அந்த கேடயத்தில் உள்ள எழுத்துக்களில் கை வச்சு அழுத்த நம்ம சொல்கிற பதில் சரியானதாக இருந்தால் அந்த கதவு திறக்கப்படுமா. அது மட்டும் இல்லை, நம்ம பரம்பரையில் வந்த இந்த நபர்கள் ட்வின்ஸாக இருந்தால் இன்னும் ஸ்பெஷல். ஒரு நபர் இரட்டை பிறப்பாக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு 2 வித வாய்ப்புகள் வழங்கப்படுமா. அதே போல் இன்னொரு ட்வின்ஸ் நபருக்கும் அவர் அந்த பாதாள அறைக்கு முன் போகும் பட்சத்தில் அவருக்கும் 1க்கு 2 வாய்ப்புகள் வழங்கப்படுமா.
அதுவும் அவர்களோட டிஎன்ஏவோட சரிபார்ப்புக்கு பின்னாடி தான் வழங்கப்படுற வாய்ப்பு. நீ என்ன சொல்கிற? இதெல்லாம் என்னால் நம்பவே முடியல. ஆமாம், அந்த புத்தகத்தோட முன்னுரையிலே சொல்லியிருக்காங்களே, இதில் நிறைய விஷயங்கள் அனுமானங்கள், யூகங்கள் அப்படின்னு. அப்படியே இருக்கிற விஷயங்களை நம்ம எப்படி நம்புறது அகில்? எந்த ஒரு விஷயத்தை நம்ம அனுபவிக்காத வரைக்கும் அந்த விஷயங்கள்லாம் அனுமானங்கள் தான், யூகங்கள் தான். ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாமே அனுபவித்த நபர்கள் நமக்கு ரொம்ப பக்கத்தில், நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. இன்னுமா அவங்களுக்கு புரியல? என்னோட அப்பா மகேந்திரன் இந்த அனுமானத்தை உண்மையாக்கின நபர்களில் ஒருத்தர். அதுபோல் உன்னோட அம்மா கவிதாவும் இந்த அனுமானத்தை பொய்யாக்கி உண்மையாக்கின நபர்களில் அவங்களும் ஒருத்தர். இந்த விஷயத்தில் அவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க. உன்னோட அம்மா கவிதா அத்தையோட கூட பிறந்த உடன்பிறப்பு தான் இரட்டை பிறவி மல்லிகா அத்தை. அவங்களுக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு. அந்த விஷயத்தில் தான் அவங்களும் இறந்து போயிருக்காங்க. இதில் தப்பிச்ச ஒரே ஆள் அருள், உன்னோட அம்மா சாந்தி தான். ஏன்னா சாந்தி அத்தை அந்த மேசுக்குள்ளே போனாலும் அந்த புதிர்களுக்கான விடையை அவங்களால சொல்ல முடியுமா அப்படின்றது சந்தேகம்தான். ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவு உலக அறிவு இல்லை, அனுபவ அறிவு இல்லை. அவங்களோட வெகுளித்தனமே இப்போ அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான கேடயமாக மாறி இருக்கு. படிக்கலைனாலும் அத்தை புத்திசாலி அப்படின்றது எதிராளிக்கு தெரிந்தது அப்படின்னா ஏதாவது ஒரு வழியில் சாந்தி அத்தையும் அந்த மேசுக்குள்ளே அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க. சாந்தி அத்தை அந்த புதிர் வழியில் அனுப்புறது வீண் முயற்சி அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் அத்தையை அந்த சம்பவத்தில் ஈடுபடுத்தாமல் மறைச்சி வச்சுருக்காங்க. மேசை பயன்படுத்துறதுக்கு படிப்பறிவு தேவையில்லை. முதல்ல ஒரு சமமான மனநிலை, திடகாத்திரமான மனம், எதையும் எதிர்கொள்ள தயாரான ஒரு போல்டான மனநிலை வேணும். அதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி மனநிலை சாந்தி அத்தைக்கு இல்லை அப்படின்றது எதிராளிகளுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆமாம் அகில், இதெல்லாம் யார் பண்ணுறது? யார் உன்னோட அப்பாவை அந்த புதிர் வழியில் அழைச்சிட்டு போனது? உங்கள் அப்பா சொல்லியிருப்பாரே. அப்பாவுக்கு இந்த விஷயங்களெல்லாம் பற்றி தெரியாமல் தான் வளர்ந்துருக்காரு. ஆனால் அவரோட 23 வயசில் யாரோ ஒரு நபர் நம்ம மொத்த குடும்பத்தையும் பிணைய கைதி போல் வச்சுட்டு தாத்தாவை மிரட்டி மல்லிகாத்திக்கு அந்த மேசுக்குள்ளே அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்கே போன பின்னாடி மல்லிகாத்திக்கு அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப பயமாகவும் மர்மமாகவும் இருக்க. அது வரைக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டுறாத அத்தை ரொம்ப மிரண்டு போய் அந்த புதிர் வழியிலேருந்து தப்பிச்சு வெளியில் வர அந்த ராஜபுத்திர வம்சத்தில் வந்த ஒரு நபர் அந்த அத்தையை விரட்டிக்கிட்டே ஓட அத்தையும் பயந்து போய் அங்கே இருக்கிற ஒரு கிணத்துல குதிச்சிட்டாங்க. இந்த விஷயம் எல்லாம் தெரியாமல் என்னோடய அப்பா தாத்தா தான் பேராசைப்பட்டு மல்லிகா அத்தையை இந்த புதிர் வழிக்குள்ளே அனுப்பி புதையல் எடுத்துகிட்டு வருவதற்காக முயற்சி பண்ண போய் அங்கே நடந்த விபரீதங்களை பார்த்து தங்கச்சி பயந்து போய் கிணத்துல குதிச்சிட்டான்னு என்னோடய அப்பா நினச்சிட்டாரு. அதனால தான் தாத்தா கூட பயங்கரமாக சண்டை போட்டு இருக்காரு. தாத்தா என்ன சொல்லியும் அப்பா அதை ஏற்றுக்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் அந்த ராஜபுத்திர சந்ததியினர் கவிதா அத்தையையும் பணயமாக வச்சு அப்பாவை மிரட்டி அந்த மேசுக்குள்ளே உள்ளே அனுப்ப அப்பா அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து அப்பாவும் பயந்து போயிட்டாரு. பயந்தவர் இன்னும் நம்ப முடியாத சில விஷயங்களையும் அங்கே பார்த்ததா சொல்கிறாரு. ஒரு பயங்கரமான உருவம் ஒன்று அந்த புதிர் வழியில் தென்பட்டதாகவும் அது மட்டும் இல்லாமல் அப்பாவை போலவே ஒரு உருவம் அந்த புதிர் வழியில் எதிர் திசையிலேருந்து ஓடி வந்ததாகவும் அப்பா சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்குறப்ப என்னால் நம்பவும் முடியலை, நம்பாமல் இருக்கவும் முடியல. இதில் எங்கள் அப்பா பயந்து போய் அந்த புதையல் அறைக்கு போகாமலேயே அந்த புதிர் வழியிலேருந்து தப்பிச்சு வெளியில் வர அந்த ராஜபுத்திரர்களின் வாரிசுகள் அப்பாவை துரத்த அங்கேருந்து தப்பிச்ச அப்பா கோட்டைக்குள்ளே போக அங்கே ஒரு அறையில் கவிதா அத்தை கட்டப்பட்டு வச்சுருக்க கவிதா அத்தையும் அழைச்சிக்கிட்டு ஒரு நண்பரோட வீட்டில் தஞ்சம் புகுந்ததாகவும் அன்னைக்கு கவிதா அத்தைக்கிட்டே இந்த விஷயங்களை சொல்லி ஊரை விட்டு எங்கேயாவது தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்ல எங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் 2 பேரும் ரயிலில் சென்னை பயணமான போது தான் திரும்ப அந்த ராஜபுத்திரர்களோட ஆட்கள் ரயில்வே ஸ்டேஷனில் அத்தையையும் என்னோடய அப்பாவையும் தேடி வர ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரிஞ்சு போய்விட்டதாகவும் கவிதா அத்தை அங்கேருந்து மதிவாணன் அங்கிள் இருக்கிற இடத்துக்கு போய்விட்டதாகவும் அதுக்கப்புறம் அப்பா வேறொரு இடத்துல பதுங்கி இருந்து கவிதா அத்தை மதிவாணன் அங்கிளை கல்யாணம் பண்ணி பாதுகாப்பாக இருக்கிற விஷயத்தை ஊர்ஜிதம் பண்ண பின்னாடி தான் அப்பாவும் துபாய் வந்துட்டார். அதனால தான் உங்கள் அம்மாவும் இந்த ஊரை நினச்சி பயப்படுறாங்க. ஓ, அதான விஷயம். அப்போ உங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் இந்த தேவையில்லாத மர்மத்துக்குள்ளே சிக்கி புதையல் வழியில் சிக்கி போக வேண்டான்னு சொல்லி தான் அந்த ஊரை விட்டே வந்திருக்காங்களா? அது சரி, உங்கள் அப்பா பார்த்துருப்பாரே, உங்கள் அப்பாவை மிரட்டி அந்த மேஸ் வழிக்குள்ளே போக வச்சது யார்? இல்லை, அவரால் பார்க்க முடியலையாம். அவங்க எல்லாம் முகமுடி போட்டு இருந்ததா அப்பா சொல்கிறாரு. அவங்கள யாரையுமே நேரடியாக முகத்தை பார்க்க முடியலன்னு சொல்கிறாரு. சரி, துபாயில் மீட் பண்ண அந்த ஆள் அங்கிள்கிட்ட என்ன சொன்னான் அப்படின்னு அருள் கேட்க, துபாயில் அப்பாவை மீட் பண்ண அந்த ஆள் அப்பா கிட்ட அந்த புதையலை எடுத்து தருவதற்கு டீல் பேசியிருக்கான். அதாவது அவன் ஒரு சர்வதேச கொள்ளை கூட்டத்தை சேர்ந்த ஒரு ஆள்.
அவனுக்கு வள்ளிநாயகபுரத்தில் இருக்கிற அந்த புதையலை பற்றியும் அந்த வைரத்தை பற்றியும் தெரிஞ்சிருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மிஸ்டீரியஸான கதையை பற்றியும் தெரிஞ்சு அப்பாவை தேடி கண்டுபிடிச்சி அவன் அங்கே வந்துட்டான். வந்து அந்த புதையலை எடுத்து கொடுத்தா அந்த புதையலில் பாதி அப்பாவுக்கு தரதாகவும் பேசியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடியலன்னா பரவாயில்ல, உங்கள் பையனை அனுப்புங்கன்னு அவனை வச்சு நாங்கள் புதையல் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்ல, அப்பா எனக்கு அந்த ஊரே தெரியாது, நீங்கள் யாரோ தேடி வந்திருக்கீங்க, நீங்கள் தேடி வந்த ஆள் தப்பான ஆள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் அந்த ஊரே கிடையாது, நான் கோயம்புத்தூர் பக்கம் அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காரு. ஆனால் வந்த ஆளோ அப்பா சொன்ன எதையுமே நம்பலையாம். நூல் பிடிச்சது போல் அப்பாவோட கதையை புட்டு புட்டு வைக்க அப்பாவுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. நீங்கள் தேடி வந்த ஆள் நான் கிடையாது, அது மட்டும் இல்லை, நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் என்னால் பண்ணவும் முடியாதுன்னு திட்டவட்டமாக சொல்ல, அவன் நீங்கள் பண்ணித்தான் ஆவீங்க, உங்களை நான் பண்ண வைப்பேன்னு சொல்லி மிரட்டிட்டு போயிருக்கான். அதனால தான் அப்பா அந்தளவு உறைஞ்சி போயிருக்காரு. பயத்தில் எங்களுக்கும் ஏதாவது நடந்துருமோன்னு அப்பா பயந்துட்டு தான் இன்னும் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாமல் இருந்தால் பெரிய பிரச்சனையாகிரும்னு நினச்சி அதுக்கப்புறமா தான் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னார். அப்பா கிட்ட ஆறுதல் சொல்லிவிட்டு, முதல்ல நான் அந்த ஊருக்கு போகிறேன்ப்பா, என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன், அதுக்கப்புறம் இந்த விஷயத்த போலீஸில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே இந்தியாவுக்கே கிளம்பி வந்தேன். வந்த பின்னாடி அந்த புத்தகத்தை எடுத்து படித்தேன். அப்பா சொன்ன விஷயங்கள் அந்த புத்தகத்தில் இருக்கிற விஷயங்களோட ஒத்து போனதுனால இந்த புத்தகத்தில் இருக்கிற நிறைய விஷயங்கள் உண்மை அப்படின்னு எனக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சது. அந்த மேஸ் அந்த பாதையை செக் பண்ணி பார்க்குறதுக்காக தான் அன்றைக்கி நான் நைட் அந்த கோட்டைக்கு பின்பக்கம் வந்தேன். என்னோடய அசம்ஷன் படி அந்த வழி எனக்கு மட்டும் தெரிஞ்சுது. அப்போது தான் உங்களை பார்த்தேன். நீங்கள் அந்த சுவர் மேலே ஏறி உட்காந்து என்னை கவனித்தப்போ உங்களுக்கும் அந்த மேஸ் வழி உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்டப்போ தான் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது. நீங்களும் நம்ம வம்சாவளியை சேர்ந்த சந்ததி தான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா அந்த வழியில் அந்த வழியிலேருந்து வர்றீங்கன்னு கேட்டீங்க. அப்போது தான் எனக்கு உங்களை பற்றின விவரமும் தெரிஞ்சுது. அந்த சமயத்தில் உங்ககிட்ட தேவையில்லாத விஷயங்களை சொல்லி கலவரப்படுத்த வேண்டான்னு நினச்சி தான் என்னோடய உண்மையான பேக்ரவுண்டை நான் சொல்லலை. அது மட்டும் இல்லை, எதிரிகள் எங்கேருந்து நம்மளை வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால தான் நான் உங்ககிட்ட நான் உங்களோட தாய்மாமா பையன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லாமல் ஒரு தேர்ட் பர்சன் போல் அறிமுகம் ஆனேன். அதுக்கப்புறம் வள்ளிநாயகபுரம் வந்து உங்களுக்கு தெரியாமல் உங்களை பின்தொடர்ந்தப்போ தான் நீங்கள் ஜமீன் வீட்டில் தான் இருந்தீங்க அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிட்டு நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாமலே உங்களை கண்காணிக்க தொடங்கினேன். திரும்ப ஒரு தடவை அந்த புதிர் வழியை வந்து ஊர்ஜிதப்படுத்துறதுக்காக நான் வந்தப்போ தான் நீங்கள் யாரோ விரித்த ட்ராப்பில் மாட்டி அந்த புதிர் வழிக்குள்ளே போக ஆயத்தமாக இருந்தீங்க. அப்போது தான் நான் வந்து உங்களை பிடிச்சி இழுத்தேன் அப்படின்னு அகில் சொல்ல, இப்போது நமக்கு வந்து அதே சந்தேகம் வருணுக்கும் வந்தது. சரி, அந்த எதிரிகளையே இவ்வளோ நாளாக காத்துட்ருக்கணும், நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி எங்களை மிரட்டி எங்களை கடத்திட்டு வந்து கூட இந்த மேஸுக்குள்ளே போக வைக்கலாம்ல. அது இல்லாமல் இந்த ஊர்லேயே இந்த ஜமீன்லேயே இருக்கிற அருளையும் அருளோட தங்கச்சி மலரையும் கூட வச்சு அந்த மேஸுக்குள்ளே அனுப்பி அவங்களோட திட்டத்தை நிறைவேற்றிருக்கலாம்ல. இதெல்லாம் அவங்க ஏன் பண்ணலை? இதையே தான் நானும் யோசித்தேன். நான் யோசித்தப்ப எதிரிகளோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து யோசித்தேன். எனக்கு ஒரு பதில் கிடச்சிது. அதாவது அவங்க இவ்வளோ நாளாக இவ்வளோ வருஷமாக அவங்க பண்ண முயற்சிகள் எல்லாம் நம்ம உள்ளே போகிறப்போ நம்ம சந்ததிகள் பயத்தினால அந்த புதையல் அறைக்கு போகாமலேயே திரும்பி வந்துடுறாங்க. அதனால் அவங்க இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கலாம். நம்மளாவே ஆர்வமாக அந்த புதையல் வழியை தேடி கண்டுபிடிக்கிறது அவங்க நோக்கமாக இருக்கலாம். நம்மளை அவங்க பின்னாடி இருந்து ஆர்வத்தை அதிகரிக்க செய்து நம்மளை தூண்டி நம்மளோட ஆர்வத்தோடு உள்ளே போய் அதை நம்ம புதையல் எடுக்கிறப்போ கடைசியாக அதை அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்றது கூட அவங்களோட பிளானாக இருக்கலாம். நமக்கு இந்த மர்மத்தை பற்றியும் கோட்டையை பற்றியும் புதையல் விஷயத்தை பற்றியும் தெரியப்படுத்தி அது மூலமாக நம்மளுடைய ஆர்வத்தை தூண்டி நம்மளே வாண்டடாக நம்மளை முழு ஈடுபாட்டில் அந்த புதையல் வழிக்கு போகிறப்ப தான் புதிருக்கான பதிலையும் நம்ம ஆர்வமாக கண்டுபிடிக்க முடியும். அவங்களோட மிரட்டலை கண்டுபிடிக்கிறப்ப நம்ம பயந்துருவோம். அப்போது தான் இந்த முயற்சி சக்ஸஸ் ஆகும். நம்ம அந்த முயற்சியை சக்ஸஸ் பண்ணி அந்த புதையலை கண்டுபிடிச்சி எடுத்த பின்னாடி அதை அவங்க கைப்பற்றலாம் அப்படின்றது கூட அவங்களோட திட்டமாக இருக்கலாம். அதுக்காக கூட அவங்க இவ்வளோ வருஷமாக பொறுமையாக காத்துட்டு இருந்திருக்கலாம். இல்லை நம்ம சந்ததி யாருக்காவது எப்படியாவது இந்த விஷயம் தெரிஞ்சு நம்மளாவே ஆர்வமாக போகிறப்போ அவங்க அந்த சமயத்தை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். இந்த மாதிரி 2 பிளான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அகில் விரிவாக சொல்ல, அருளும் வருணும் அதை ஆமோதிச்சாங்க. ஆமாம் அகில், நீ சொல்கிறது தான் கரெக்டு. அப்படி கூட இருக்கலாம். திடீர்னு நம்மளை மிரட்டியோ இல்லை நம்மளை யாரோ கடத்தியோ வலுக்கட்டாயமாக இதை செய்ய சொல்கிறப்போ நமக்கு ஒரு வித பய உணர்வு, பதட்டம் இருக்கும். அந்த பதட்டத்துலேயும் பயத்துலேயும் நம்ம அந்த புதிருக்கான விடையை கண்டுபிடிக்காமலேயே அந்த முயற்சி தோல்வி அடைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் எதிராளிகள் இந்த யுக்தியை கையாண்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். நீ சொல்கிறது கரெக்டான பாயிண்ட்டு தான் அகில். ஆனால் மகேந்திரன் மாமா அங்கே பார்த்ததா சொன்னாங்கல்ல, ஒரு கொடூரமான உருவம். அது மட்டும் இல்லாமல் அவரை மாதிரியே ஒரு உருவத்தை பார்த்தேன்னு சொன்னார்ல, அதுதான் ரொம்ப திகிலான விஷயமா இருக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை தான் என்னால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு வருண் சொல்ல, ஆமாம், அந்த உருவம் ரொம்ப கொடூரமாக இருந்ததான்.
முகம்லாம் தீஞ்சு போய் தீயில எரிஞ்ச மாதிரியான உருவமாக இருந்துச்சாம். முக்காடு போட்டு இருந்ததாம். பார்க்குறதுக்கே ரொம்ப பயமாக இருந்ததாம். அப்பா சொல்கிறாரு, இந்த விஷயத்த தான் எனக்கு ஒன்றும் புரிஞ்சுக்க முடியல. அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வருண் சொல்ல, ஆமாம் என்னாலேயும் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு அருளும் ஆமோதிச்சான். அருள் உன்கிட்ட சில விஷயங்களை கேட்கணும் சொல்லு அகில். ஜமீன் வீட்டில் இருக்காங்கல்ல மந்தாகினி பாட்டி, அவங்க யார்? உண்மையிலேயே அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் நைட் ஆனால் அந்த கோட்டைக்கு போகிறாங்க? ஏன்னா இத்தனை வருஷம் நீ அந்த வீட்டில் தானே இருக்க, அவங்கள பற்றின நிறைய விஷயங்கள் உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அவங்க பேரில் ஊர் மக்கள் ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்களே, அதெல்லாம் உண்மையா? ஆமாம் ஆமாம் அகில், நீ சொல்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. அந்த மந்தாகினி பாட்டியோட கதை தான் என்ன? நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. இந்த ஊர் மக்கள் நினைக்கிற மாதிரியும் மந்தாகினி பாட்டி அவ்வளோ ஆபத்தானவங்கெல்லாம் கிடையாது. அவங்க அம்மாவோட தாய் மாமாவோட மனைவி, சேகரன் தாத்தாவோட மனைவி. நம்ம பாட்டிக்கு சேகரன் தாத்தா ஒரே தம்பி. சின்ன வயசில் அப்பா அம்மாவை இழந்ததுனால சேகரன் தாத்தாவை தன்னோட வளர்த்துட்டு வந்திருக்காங்க நம்ம பாட்டி. அது மட்டும் இல்லை, நம்ம தாத்தாவுக்கும் ஒரே தம்பி விக்ரமராஜா. விக்ரமராஜாவும் நம்ம பாட்டியோட தம்பி சேகர் அண்ணாவும் கிட்டத்தட்ட ஒரே வயசு. 2 பேரும் சின்ன வயசுன்றதுனால இவங்க 2 பேரும் ஒன்றா தான் வளர்ந்துருக்காங்க. வாலிப வயது வரைக்கும் ரொம்ப இணைப்பிரியாத நண்பர்களாக இருந்திருக்காங்க. விக்ரமராஜா தாத்தாவும் சேகரன் தாத்தாவும் சின்ன வயசில் ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. சேகரன் தாத்தாவுக்கு மந்தாகினி பாட்டியை கல்யாணம் பண்ணி வச்ச பின்னாடி தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா நடந்த ஒரு விபத்தில் தான் சேகரன் தாத்தாவும் விக்ரமராஜா தாத்தாவும் இறந்து போக, அந்த விபத்தில் மந்தாகினி பாட்டி மட்டும் காயமடைஞ்சிருக்காங்க. அவங்க உயிர் பிழைச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா மந்தாகினி பாட்டி நம்ம ஜமீன் வீட்டில் தான் இருந்திருக்காங்க. இளம் வயசுலேயே தன்னோட கணவரை பறிகொடுத்த துக்கத்தினாலையும் தன்னோட கண்ணுக்கு முன்னாடியே கணவரை பறிகொடுத்த அதிர்ச்சியிலேருந்து மீள முடியாத மந்தாகினி பாட்டி மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் பின்பக்க கிணத்துல தண்ணி அடிச்சிட்டு இருந்தப்போ வழுக்கி விழுந்துட்டாங்கன்னு பாட்டி சொல்லியிருப்பாங்க போல். அதில் தலையில் பலமாக அடிபட்டிருக்கு. அதுலேருந்து அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சு போல். பாட்டியும் தாத்தாவும் கூட ஹாஸ்பிட்டலெலாம் கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கொடுத்துருக்காங்களாம். ஆனாலும் அவங்களோட மனநிலையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லையா. அதனால் அவங்க போக்கில் விட்டுட்டாங்களாம். நாளடைவில் அவங்க தனிமையை தான் விரும்பியிருக்காங்க போல். மற்றவங்களோட சேர்ந்து இருக்கிறதையும் பேசுகிறதையும் கூட தவிர்த்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த ரூம்லேயே அடைஞ்சு கிடக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதெல்லாம் அவங்களோட கதை. அவங்களுக்கும் இந்த கோட்டைக்கும் வேறு எந்த சம்மந்தமும் கிடையாது. நீ அவங்கள பார்த்துருக்கியா? நான் ரொம்ப பெருசாக பார்த்ததில்ல. எப்போவுமே தலையை மூடி தான் இருப்பாங்க, முக்காடு போட்டபடி தான் இருப்பாங்க. அம்மா தான் சொன்னாங்க அந்த பாட்டி மொட்டை போட்டிருப்பாங்க அப்படின்னு. தெரியல, 3rd ஃப்ளோரில் எப்போவாது அவங்க அந்த பக்கம் தூரத்தில் வர்றதை பார்த்தா நாங்கள் உள்ளே போயிடுவோம். அம்மா எப்போவும் ராத்திரி நேரத்தில் சாப்பாடு செஞ்சு அதை ஒரு டேபிளில் எடுத்து வச்சுருவாங்க. நாங்கள்லாம் தூங்கின பின்னாடி சில நாட்கள் அந்த சாப்பாடு சாப்பிடப்பட்டிருக்கோம். காலையில் எழுந்து பார்த்தா தான் தெரியும் இந்த சாப்பாடை சாப்பிட்ருக்காங்களா இல்லையான்னு. சில டைம் சாப்பிடாமல் அப்படியே வைக்கப்பட்டிருக்கோம். மனநலம் பாதிக்கப்பட்டதுனால இரவு நேரத்தில் அவங்க அந்த கோட்டை பக்கம் போகிறத பார்த்த மக்கள் சில பேர் பார்த்து அவங்களுக்கும் அந்த மர்மங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு கதை கட்டி விட்டுட்டாங்க. எதிரிகளுக்கும் கூட மந்தாகினி பாட்டியை ஊர் மக்கள் சந்தேகப்படுறது ஒரு வகையில் நல்லதாக போச்சுன்னு நினைக்கிறேன். ஊர் மக்களோட கவனம் எல்லாம் மந்தாகினி பாட்டி மேலே திரும்புகிறப்ப எதிரிகள் இன்னும் தைரியமாக அவங்களோட விளையாட்ட ஆரம்பிச்சிருக்கலாம். ஆமாம் ஆமாம், நீ சொல்கிறது ஒரு வகையில் சரியாக தான் இருக்கும் அருள். ஓகே, நம்ம ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 3 பேர் அந்த மேஸுக்குள்ளே போகலாம். யாரும் ஒருத்தர் பிரிஞ்சிட வேண்டாம், ஒன்றாவே போகலாம். நம்ம 3 பேருக்கும் அங்கே நடக்க போகிற அதிசயங்களும் மர்மங்களும் தெரிஞ்சிருக்கிறதுனால நமக்கு பயம் இருக்காது. நம்ம 3 பேரும் சேர்ந்து அந்த புதையல் திறக்கிற முயற்சியை மேற்கொள்ளலாம். அதில் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா திரும்பி வந்துடலாம். ஆனால் நம்ம அந்த மேஸுக்குள்ளே போகிறது தெரிஞ்சதுன்னா எதிரிகள் கண்டிப்பாக நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க. நமக்காக தான் அவங்க வெளியில் காத்துட்ருப்பாங்க. அவங்கக்கிட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி நம்ம போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம். அதுதான் நமக்கு ரொம்ப பாதுகாப்பானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீ சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் போலீஸ்க்கு இதை முன்னாடியே சொன்னோன்னா தேவையில்லாத பிரச்சனை வருமே. மீடியா அது இதுன்னு சொல்லுவாங்களே. நம்ம தான் மூட நம்பிக்கையை வளர்க்குறோன்னு சொல்லுவாங்க. நம்ம தான் ஏதோ தப்பு செய்கிறதுக்காக தேவையில்லாத கதை வைக்கிறோன்னு சொல்லுவாங்க. நமக்கு எதிராகவே பழி திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அகில் சொல்ல, ஆமாம் அகில், நீ சொல்கிறது கரெக்டு தான். அப்போ அருளோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நம்ம மேஸ் உள்ளே போன பின்னாடி ஒரு 4 இல்லை 5 மணி நேரம் கழித்து கோட்டைக்கு பக்கத்தில் போலீஸ் வரும்படி ஏதாவது காரணம் சொல்லி உன்னோட நண்பர்கள் மூலமாக போலீஸில் புகார் கொடுக்க சொல்லலாம். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிற காரணம் ரொம்ப சென்சிட்டிவான காரணமாக இருக்கணும். அப்போ தான் போலீஸ் டீமோடு அந்த இடத்த சுற்றி வருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு காரணத்தை உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி போலீஸ்கிட்ட சொல்லு. அப்போது தான் போலீஸ் டீம் அங்கே வர்றதுக்கும் சரியாக இருக்கும். ஒருவேளை புதையல் கிடச்சிருச்சுன்னா அந்த புதையலை நம்ம கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துடலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு அருள் பரபரப்பாக கேட்க, வருண் கையை கட்டிக்கிட்டு அருளை பார்த்தான். நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற? எனக்கு தெரியல, அந்த புதையலை நம்ம எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். நீ அப்படியா நினைக்கிற அருள்? இல்லை, இந்த மாதிரியெல்லாம் இன்னும் தெரியல. முழுசாக அந்த புதையலை எடுத்துக்க வேணாம் அதில் கொஞ்சம் எடுத்துக்கலாமே.
அந்த புதையல் உனக்கு என்ன தரப்போகுது சொல்லு அருள். உனக்கும் பெரியம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் பெரியப்பாவுக்கும் தேவையான எல்லா விஷயத்தையும் நாங்கள் பண்ணுறோம். தேவையில்லாமல் உழைப்பு இல்லாமல் கிடைக்கிற ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு அது பின்னாடி நம்ம போனோம் அப்படின்னா அந்த பணம் நம்ம கையிலேயே நிற்காது. வேண்டாம் அருள், உங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்கிறதுக்கு வருணோடு சேர்த்து நானும் இருக்கேன். அந்த புதையல் அரசாங்கத்துக்கு சொந்தமானது. நம்ம கைப்பற்றும் பட்சத்தில் அரசாங்கத்துக்கிட்ட தெரிவிச்சுட்டு முழுசாக அதை அப்படியே அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சலாம். இவ்வளவு நூற்றாண்டுகளாக நடந்துட்டு வந்த இந்த மர்மமான கருப்பு யுத்தத்துக்கு பின்னாடி நம்ம பரம்பரைக்கும் அந்த ராஜபுத்திரர்களுக்கும் இடையிலான பகையும் அதோட முடியும். இந்த கோட்டைக்கும் நம்மளோட ஜமீன் குடும்பத்துக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நானும் அந்த புத்தகத்தை முழுசாக படித்து பார்க்கணும். அருள், நீயும் அந்த புத்தகத்தை முழுசாக படி. வர வெள்ளிக்கிழமை நைட்டு அந்த கோட்டைக்குள்ளே நம்ம போகலாம். நமக்கு இன்னும் ஒரு 5 நாள் டைம் இருக்குது. இதில் இன்னும் என்னென்ன விஷயங்கள் நம்மளால் கேதர் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். போகிறதுக்கு ஆயத்தமாகலாம் அப்படின்னு வருண் கேட்க, வெள்ளிக்கிழமை இரவு நம்மளோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான இரவாக இருக்கும். கண்களில் ஒரு வித பரவசத்தோடு அகில் பதிலளித்தான். அருள், இந்த விஷயம் நம்ம 3 பேருக்கு மட்டும் தெரியட்டும். வீட்டில் யாருக்கும் தெரிய வேணாம். ஸ்வேதா, இதயா, இனியா, மலர் யாருக்குமே தெரிய வேணாம். பெண்கள் பாதுகாப்பாக வீட்டிலேயே இருக்கட்டும். அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா இன்னும் பெரிய கலவரம் ஆயிரும். தேவையில்லாமல் ஒரு ஆர்வக்கோளாறில் ஸ்வேதா, இதயா, இனியாவும் நம்மளோட சேர்ந்துட்டு கோட்டைக்கு வரணும் அப்படின்னு அடம்பிடிப்பாங்க. தேவையில்லாத பிரச்சனையை நம்மளே விலை கொடுத்து வாங்குற மாதிரி ஆகிடும். அதனால் வெள்ளிக்கிழமை நம்ம 3 பேரும் போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வெற்றி கிடைச்சிதுன்னா வெற்றியோடு திரும்பலாம். இல்லை இதை ஒரு முயற்சியாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அங்கே நடந்த விஷயங்களை நம்ம மீடியா கிட்டேயும் கவர்மெண்ட் கிட்டேயும் சொல்லலாம். அதை நம்புறதும் நம்பாததும் அதுக்கப்புறம் நம்ம கையில் இல்லை. சரி அகில், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். நாளைக்கு இதே டைம் ஒன்று வந்து மீட் பண்ணுறோம். நம்மளோட டிஸ்கஷனை தொடரலாம் அப்படின்னு சொன்னபடி வருணும் கிளம்பி விட அகில் அந்த புத்தகத்தை எடுத்து திரும்ப ஆராய தொடங்கினா. 3 ஆண்களும் ஒரு மனதோடு வெள்ளிக்கிழமை இரவு கோட்டைக்குள் போக தயாராக, இவர்கள் நினைத்ததற்கு மாறாக அங்கு வேறொரு விஷயம் இருப்பது இவர்களுக்கு தெரியவில்லை. அடுத்த நாள் நண்பகல் 12 மணிக்கு அகில் வீட்டில் வருணும் அருளும் அகிலோட டிஸ்கஷனில் இருந்தாங்க. அருள், வருண், நீங்கள் 2 பேரும் அந்த புக்கை முழுசாக படிச்சிட்டிங்களா? நான் நேற்று நைட்டு ஃபுல்லாக அந்த புக்கை படித்து முடிச்சிட்டேன். அருள் பாதி தான் படிச்சிருக்கான்னு சொன்னான். என்ன அருள், பாதி படிச்சல, உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா? நீங்கள் சொன்னதெல்லாம் புரிஞ்சுது. ஆனால் அதில் நிறைய விஷயங்கள் நம்பும்படியாகவே இல்லையே. ஆமாம் அகில், நானும் படித்தேன். பல விஷயங்கள் ரொம்ப மர்மமாகவும் அமானுஷ்யமாகவும் இருக்கே. இதை நம்ம அனுமானத்தில் வந்த கதைகள்னு நினச்சிக்கலாமா, இல்லை மக்கள் சொன்ன செவிவழி செய்தியை கேட்டு எழுதின கண்டென்ட்டாகவும் எடுத்துக்கலாமா? இல்லை, ஏன்னா அந்த புக்கை எழுதினவர் கூட அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு. இந்த புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் அனுமானங்களுக்கு உட்பட்டது அப்படின்னு. ஆமாம் வருண், நீ சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் அனுமானங்கள் இல்லாமல் சில விஷயங்கள் அமானுஷ்யமாக கூட இருக்கலாம்ல. இந்த காலத்தில் அந்த மாதிரி அமானுஷ்யங்கள் இன்னும் நடந்துட்டா இருக்குது. ஆனால் அதுக்கான விடை தான் தெரியாமல் இருக்குல்ல. வருண், இன்டர்நெட்டில் ஒரு அமேசிங்கான ஒரு விஷயம் பார்த்தேன் அப்படின்னு சொன்னான். அதாவது நம்ம இந்தியாவில் இதே மாதிரி ஒரு மர்மமான கோட்டை இருக்குது. அங்கே நடக்கிற விஷயம் எல்லாம் இந்நாள் வரைக்கும் அது எப்படி நடக்குது, ஏன் நடக்குதுன்னு ஆராய்ச்சியாளர்களால் கூட சொல்ல முடியல. ஏன் இந்திய கவர்மெண்ட்டு கூட அதை பலவிதமான ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அவங்களாலேயே இங்கே கண்டுபிடிக்க முடியாத நிறைய மர்மங்கள் அந்த கோட்டையில் நடந்துகிட்ருக்கு. நேயர்களான நம்மளும் கூட அந்த கோட்டையை பற்றி கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த கோட்டையை பற்றின நிறைய விஷயங்கள் நமக்கு பிரமிப்பாகவும் மர்மமாகவும் இருக்கும். அந்த கோட்டையை பற்றிய விஷயத்தை அகில் சொல்ல நம்மளும் கேட்கலாமா? என்ன இருக்குன்னு சொல்கிற? என்ன கோட்டை பற்றி சொல்கிற? நான் கேள்விப்பட்டதில்லையே. சொல்கிறேன் கேளுங்க. கிட்டத்தட்ட நம்ம ஜமீன் கோட்டையில் என்ன மாதிரியான மர்மங்களும் பரபரப்பும் நடக்குதோ, விடை தெரியாத நிறைய விஷயங்கள் நடக்குதோ, அதே போல தான் அங்கேயும் இப்போ நடந்துட்டுருக்கு. இந்த உலகத்தில் தீர்க்க முடியாத மர்மங்களும் தெரிந்து கொள்ள முடியாத ரகசியங்களும் நிறைய இருக்குது. இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலேயே நிறைய இடங்களில் இருக்குது. அது வரலாற்றுக்காக மட்டும் இல்லை, அதை சுற்றியுள்ள மர்மமான கதைகளுக்காகவும் புகழ்பெற்றதாகவும் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்தியாவோட முதுகெலும்பான விவசாயி இருக்கிறதுனால மழைக்காலம் அப்படின்றது இந்தியர்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான மகிழ்ச்சி அளிக்கும் காலகட்டமாக இருக்கும். ஆனால் நம்ம இந்தியாவில் ஜார்க்கண்ட் தலைநகரான ராஞ்சியில் மழை ஒரு வித்தியாசமான அனுபவத்தை அங்கே இருக்கிற மக்களுக்கு கொடுக்குதுன்னா உங்களால் நம்ப முடியுமா? இங்கே மழை பெய்கிறப்போ அங்கே இருக்கிற மக்களுக்கு இது பயத்தை தான் கொடுக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு வித்தியாசமான அனுபவத்தையும் கொடுக்குது. மர்மம் நிறைந்த அனுபவம் அது. ஒவ்வொரு வருஷமும் மழை பெய்கிறப்ப சபிக்கப்பட்ட ராஜாவின் அரண்மனை அப்படின்ற அழைக்கப்படுற, அதாவது கிட்டத்தட்ட 200 வருஷம் பழமையான கோட்டை திரும்ப திரும்ப மின்னலால் தாக்கப்படுது. இந்த விசித்திரமான நிகழ்வு உள்ளூர் மக்களை ரொம்ப பயமடைய செய்கிறது. ஆனால் வெளியூர் மக்களை கவர்ந்து இழுக்குது. ராஞ்சியில் இருக்கிற பித்தோரியா அப்படின்ற சின்ன கிராமத்தில் 200 வருஷத்துக்கு முன்னாடி
பழமை வாய்ந்த ஒரு மன்னர் ஜகத்பால் சிங் அப்படின்றவருக்கு சொந்தமான 100 அறைகள் கொண்ட ஒரு அற்புதமான அரண்மனை ஒரு காலத்தில் இருந்திருக்கு. அது ஒரு சாபத்தின் காரணமாக இந்த அரண்மனை ஒவ்வொரு வருஷமும் சக்தி வாய்ந்த மின்னலால் தாக்கப்படுது. இது படிப்படியாக இந்த பிரம்மாண்டமான கட்டமைப்பு சிதிலமடைந்து போகும் படிக்கும் அந்த மின்னல் தாக்கப்பட்டிருக்கு. மன்னர் ஜகத்பால் சிங் மர்மமான அரண்மனை, அதாவது அந்த கோட்டை தொடர்ந்து மின்னலால் தாக்கப்படுது. இடிபாடுகளாக இருந்தாலும் மழை பெய்யும் ஒவ்வொரு முறையும் இந்த அரண்மனை மின்னலால் தாக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. உள்ளூர் மக்களோட கூற்றுப்படி மன்னர் ஜெகத்பால் சிங் நாட்டை காட்டி கொடுத்து பிரிட்டிஷ் வீரர்களோடு சேர்ந்ததுனால இந்த சாபம் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுது. அதாவது 1857 நடந்த சிப்பாய் கழகத்தின் போது சுதந்திர போராட்ட வீரர் தாகூர் விஸ்வநாத் சாத்தியோவை பிடிக்க பிரிட்டிஷ் அதிகாரி தாமஸுக்கு இந்த மன்னர் ஜகத்பால் சிங் உதவி பண்ணியிருக்காரு. இதன் விளைவாக பிரிட்டிஷ் அதிகாரிகள் தாகூர் விஸ்வநாத் தாகூத்தியோவை கைது பண்ணி தூக்கிலிட்டுட்டாங்க. அவர் அந்த மாதிரி தூக்கிலிடுவதற்கு முன்னாடி விஸ்வநாத் ஹாதியா மன்னர் ஜகத்பால் சிங் செய்த துரோகத்திற்காக அவரை சபிச்சிருக்காது. அதாவது அவரது ராஜ்யம் வீழ்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லி அவரது 100 அறைகள் கொண்ட அரண்மனை இடிந்து விடும் அப்படின்னு சபிச்சுட்டு தூக்கு தண்டனையை ஏற்றுக்கிட்டாரு. உள்ளூர் மக்கள் கூற்றுப்படி தாகூர் விஸ்வநாத் சொன்ன சாபந்தான் ஒவ்வொரு மழைக்காலத்திலையும் மன்னர் ஜகத்பால் சிங்கோட கோட்டையில் மின்னல் தாக்குவதற்கு காரணமாக உள்ளது. இது அவரது பிரம்மாண்டமான அரண்மனையை முற்றிலுமாக கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துட்டது. இருந்தாலும் இப்போ அந்த கோட்டையோட சில எச்சங்கள் தான் இன்னும் மீதமாக இருக்குது. இருந்தால் கூட அந்த சாபம் விடலை. இந்த எச்சங்கள் மீது கூட தொடர்ச்சியான மின்னல் தாக்குதல்கள் ஏற்பட்டு சேதத்தோட சாட்சியாக இருக்குது. இப்போது இந்த அரண்மனை ஒரு சாதாரண அரண்மனை கிடையாது. மன்னர் ஜகத்பால் சிங்கோட கோட்டையோட ரகசியம் 200 வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து நடந்துக்கிட்டே வருது அப்படின்னு அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. அந்த அரண்மனை சுமார் 30 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ள அந்த அரண்மனை மொத்தம் 10 மாடிகள் கொண்ட அடுக்காக இருக்குது. அரண்மனையில் 100க்கும் மேற்பட்ட அறைகள் இருக்குது. இந்த அரண்மனை முகலாய கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்டதுனால இன்னும் கூட கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். கோட்டையில் ராணிகள் குளிப்பதற்கு தனியாக குளம் ஒன்று இருக்குது. மேலும் பிரார்த்தனைக்காக ஒரு பெரிய சிவன் கோயிலும் இருக்கு. ஆனாலும் பாருங்கள், துரதிருஷ்டவசமாக மன்னர் ஜெகத்பால் சிங் மக்களை காட்டி கொடுத்ததுனாலையும் விஸ்வநாத்தோட சாபத்தினாலையும் சில ஆண்டுகளுக்கு பின்னாடி அவரோட 100 அறைகள் கொண்ட அவரது பெரிய அரண்மனை மின்னல் தொடர்ந்து தாக்க தொடங்கினது. கொஞ்சம் கொஞ்சமாக மன்னரோட முழு குடும்பமும் அரண்மனையும் அழிக்கப்பட்டது. இப்போது பிரம்மாண்டமான அந்த அரண்மனையின் இடிபாடுகள் மட்டும்தான் எச்சமாக இருக்குது. அகில், நீ சொல்கிற விஷயம்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே. இதுக்கு சயின்டிஃபிக்காக என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னு வருண் கேட்க, சயின்டிஃபிக்கான ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது தற்செயலாக நடந்ததா அல்லது கோட்டை உண்மையிலேயே சபிக்கப்பட்டதா என்பது இன்னும் மர்மமாக தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் அதே இடத்துல மின்னல் திரும்ப திரும்ப தாக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கூற்றுப்படி தலைநகர் ராஞ்சிக்கு பக்கத்தில் இருக்கிற பித்தேரியா பகுதியில் உள்ள மலைகள் மற்றும் உயரமான மரங்களின் அடியில் அளவுக்கு அதிகமான இரும்பு தாது உள்ளது அப்படின்னு அறிக்கை சொல்லுது. இதன் காரணமாக மின்னல் அந்த இடத்துல அதிகமாக ஈர்க்கப்படுது. இரும்பு ஒரு மின்னல் கடத்தி போல் செயல்பட்டு மின்னல் தாக்க அது ஒரு பாதையை வழங்குகிறது. அதனால தான் அங்கே மின்னல் அடிக்கடி தாக்குதுன்னு சயின்டிஃபிக்காக காரணம் சொல்கிறாங்க. இருந்தாலும் இது 2% தான் சாத்தியம். கேட்டுக்கிட்டு இருக்கிற அருளுக்கும் வருணுக்கும் பயங்கர ஆச்சரியமாகவும் ஷாக்கிங்காகவும் இந்த விஷயம் இருந்தது. நேயர்களான நமக்கே இந்த விஷயம் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குல்ல. நீங்கள் கூட இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான விடையை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த மாதிரியே நம்ம ஜமீன் கோட்டைக்கும் ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு வருண் சொல்ல, அருள் பலமாக தலையாட்டினா. ஆமாம், நீங்கள் சொல்கிறது தான் சரி. இங்கே என்ன தான் நடக்குதுன்னு தெரியல. இங்கே இருக்கிற மர்மத்தை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். சொன்னபடியே 3 பேரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டிஸ்கஷனில் இருந்துட்டு வருணும் அருளும் கிளம்பி போயிட்டாங்க. திரும்ப அகில் அந்த புத்தகத்தில் இருந்த சில அத்தியாயங்களை திரும்ப திரும்ப படிக்க தொடங்கியிருந்தான். அருணும் புத்தகத்தை முழுவதுமாக அந்த இரவு படித்து முடிச்சிருந்தாங்க. அந்த புத்தகங்களில் இருந்த நிறைய விஷயங்கள் மர்மத்தையும் ஆச்சரியத்தையும் அமானுஷ்யத்தையும் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட திகில் உணர்வையும் 2 பேருக்கும் கொடுத்தது. அடுத்த நாள் பொழுது வருணுக்கும் அருளுக்கும் அந்த புத்தகத்தில் இருந்த சில அத்தியாயங்களை திரும்ப திரும்ப படிப்பதற்கு சரியாக இருந்தது. பெண்கள் 3 பேரும் மலரோடு சேர்ந்து திருநெல்வேலி டவுனுக்கு போய் அவங்களுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கிட்டு ஈவினிங் தான் வந்தாங்க. இரவு உணவை எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்ட பின்னாடி பெண்கள் 3 பேருக்கும் டயர்டாக இருந்ததுனால எல்லோரும் ரூமுக்கு போயிட்டாங்க. வருணும் அவங்களோட ரூமுக்கு போக சாந்தியும் மலரும் அவங்களோட ரூமுக்கு போயிட்டாங்க. வருண் அருளுக்கும் அன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக படுத்தா நல்லா இருக்கும் போல் இருக்க கண்களை சொருகிக்கிட்டு 2 பேருக்கும் தூக்கம் வந்தது. இரவும் அதுக்கு முந்தின நாள் இரவும் கண் விழித்து புத்தகத்தை படிச்சிருந்ததுனால மூளைக்கு நிறைய வேலை கொடுத்ததுனாலையும் மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் அருளும் வருணும் ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. ஸோ படுத்த உடனே அடித்து போட்ட மாதிரி அப்படி ஒரு தூக்கம். நடு இரவு அந்த சத்தம் கேட்டது.
வருணோட மொபைல் விடாமல் ரிங்டோன் அலறி அடிச்சுக்கிட்டே இருக்க எந்திரிச்சு உக்காந்தா வருண். யார் இந்த நேரத்தில் கால் பண்ணுறதுன்னு மணியை பார்த்தா மணி 12. யாருன்னு பார்த்தா ஸ்வேதா தான் கால் பண்ணா. காலை உடனே எடுத்தான். அந்த பக்கம் ஒரே கத்தல், வருண் வருண், இதே அவ யாரும் கடத்திட்டு போயிட்டாங்க, எங்களை உள்ளே போட்டு லாக் பண்ணிட்டாங்கடா அப்படின்னு சொல்ல பதறி போன வருண் அலறி அடிச்சுக்கிட்டு எழுந்தான். எழுந்தவன் முதல்ல ஓடி போய் ஸ்வேதாவோட கதவை வெளிப்புறமாக இழுத்து போடப்பட்டிருந்த லாக்கத்திலிருந்து அவங்கள விடுவித்தான். என்ன நடந்ததுன்னு கேட்க ஸ்வேதாவும் இனியாவும் அங்கே அலறிட்டு இருந்தாங்க. அண்ணா, இதே வாரம் இழுத்துட்டு போயிட்டாங்கண்ணா. என்ன சொல்கிற இனியா, என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு வருண் பதட்டமாக கேட்க, ஆமாம் அண்ணா, யாருன்னு தெரில, தூங்கிட்டு இருந்தோம், நடு சாமத்தில் கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. இதையா தான் கதவை திறந்தான். நாங்கள் நினச்சோம் நீ தான் கதவை தட்டுறன்னு நினச்சோம். கதவை திறந்தா வெளியில் ஒரு முக்காடு போட்ட உருவம் இதையா மயக்காடையை செஞ்சு தரன்னு இழுத்துட்டு போச்சு. பின்னாடியே போனேன், எங்களை உள்ளே வச்சு தள்ளி கதவை வெளியில் பக்கமாக பூட்டிடுச்சுன்னு அழுதபடி இனியா சொல்ல ஸ்வேதாவும் செய்வதறியாத அழுதுட்டு இருந்தா. வருணுக்கு ஓரளவு யூகிக்க முடிந்தது. எதிராளிகள் கூட்டத்தில் ஒருத்தன் தான் இதையாவை அந்த புதிர் வழிக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அவங்களோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினச்சவன் இப்போ அடுத்து என்ன செய்யலான்னு யோசிக்கிறதுக்குள்ள இவங்களோட சத்தத்தை கேட்டு சாந்தி, அருள், மலர் எல்லாரும் ஒன்று கூட்டிட்டாங்க. வருண் அருளை மட்டும் கூப்பிட்டுட்டு எல்லாரையும் வீட்டில் பத்திரமா இருங்கன்னு சொன்னபடியே ஓட, அருள்கிட்ட ஓடினபடியே நடந்த விஷயத்த சொல்ல, இப்போ அருளும் இன்னைக்கு விடக்கூடாதுன்னா, அவங்களுக்கு நம்ம ஒரு முடிவு கட்டி ஆகணும், இந்த மர்மத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும், வாங்க நான் சீக்கிரம் போகலாம். அருள், எதிராளி இப்போது தான் இதையாவை கடத்திட்டு போயிருக்கான். அவன் இந்த ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாவது ஆகும். இந்த ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு அவனுக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் தேவைப்படும். அதுக்குள்ளே நம்ம இந்த பிரச்சனையை ரொம்ப சீரியஸாகவும் சென்சிட்டிவாகவும் தான் ஹேண்டில் பண்ணணும். இந்த விஷயத்தில் நம்ம அவசரப்பட்டு சொதப்பிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். இப்போ நம்ம அகிலுக்கு கால் பண்ணுவோம், அவன் வரட்டும், 3 பேரும் சேர்ந்து உள்ளே போகலாம், என்ன பண்ணோன்னு பிளான் பண்ணிக்கலான்னு சொல்ல அருளுக்கும் அதுதான் சரின்னு பட்டது. வருண் உடனடியாக அகிலுக்கு கால் பண்ணான். அவன், நான் உங்களை பார்க்க தான் வந்துட்டுருக்கேன், இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல வருணுக்கு அதிர்ச்சி. இவனுக்கு எப்படி இதையா கடத்தப்பட்டது முன்னாடியே தெரியும், நம்ம எதுவும் இன்ஃபார்ம் பண்ணலையேன்னு யோசித்தபடியே அருள்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல அவனுக்கும் இந்த விஷயம் அகில் மேலே சந்தேகத்தை கிளப்புனது. அடுத்த 7வது நிமிஷத்தில் அகில் அங்கே வந்து சேர்ந்தான். ஆமாம் அகில், உனக்கு எப்படி தெரியும் இதையாவை கடத்திட்டாங்கன்னு அருள் பரபரப்பாக கேட்க, இல்லை இதையாவை கடத்தினது எனக்கு தெரியாது, வேற ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு தான் நான் வந்தேன். ஃபோனில் பேசினா இந்த விஷயம் சரி வராது, நேரில் பார்த்து மீட் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் வந்தேன். அதுவும் இந்த நேரத்தில் இந்த அவசரப்பட்டு வந்திருக்கேன் அப்படின்னா அந்த விஷயம் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த விஷயம் என்னன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் ராஜபுத்திர வம்சத்தோட சந்ததி. யார் அது அப்படின்னு வருண் அதிர்ச்சியாக கேட்க, ஆனால் அதை இப்போ நம்ம பேசுகிறதுக்கு நேரம் இல்லை, வாங்க அந்த ஆளை நம்ம பார்க்க தான் போகிறோம், அந்த ஆளை தேடி தானே இப்போ போகிறோம், வாங்க இப்போ நம்ம இதையாவை எப்படி எதிராளிகள்கிட்டேருந்து மீட்கலாம் அப்படின்றத பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல 3 பேர் வேக வேகமாக கோட்டைக்கு பின்புறம் வந்த அந்த புதிர் வழிக்கு ஓட, அங்கே இப்போ 1க்கும் மேற்பட்ட பாதைகள் கொண்ட புதிர் வழி இருந்தது. அகில், என்னது இது, ஏகப்பட்ட வழி காமிக்குது, இப்போ இதில் எந்த பாதையில் நம்ம போனால் சரியாக இருக்கும்? அன்றைக்கி பார்த்தப்போ ஒரே ஒரு வழி தான் அந்த மாதிரி இருந்தது. ஆமாம் வருண், இன்றைக்கி ஏகப்பட்ட பாதைகள் இருக்குது, இதுக்கும் ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது, அதை நான் அப்புறமா சொல்கிறேன். இதில் எந்த வழியில் போனாலும் நம்ம அந்த புதையில் இருக்கிற பாதாள அறைக்கு போயிடலாம், எல்லாமே அங்கே போய் தான் கனெக்ட் ஆகும், ஆளுக்கு ஒரு வழியாக போகலாம். எப்படி இருந்தாலும் லாஸ்ட்டாக மீட் பண்ண போகிற அந்த டெட் எண்ட் அந்த பாதாள அறையோட பாதையாக தான் இருக்கும், அதில் சந்தேகம் இல்லை. நம்ம ஒவ்வொரு வழியில் போகிறப்பையும், அதாவது ஒரு வழியில் அந்த எதிராளி இதையாவை அழைச்சிட்டு வந்தான் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல எதிராளியை மடக்காமல் அவங்கள போக விட்டுட்டு எங்கே நடக்குதுன்னு பார்க்கணும், நம்ம அவங்களுக்கு தெரியாமல் அவங்கள ஃபாலோ பண்ணணும். ஒருவேளை எதிராளி இதையா மூலமாக தான் அந்த பாதாள அறையை திறக்கிறான் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எதிராளியை அட்டாக் பண்ணிவிட்டு நம்ம அந்த அறைக்குள்ளே பிரவேசித்து அங்கே இருக்கிற விஷயங்களை வெளி உலகத்துக்கு கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா இதையா அந்த புதிர் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அந்த முயற்சி ஃபெயிலியர் ஆனால் அந்த எதிராளிக்கு ரொம்ப கோபம் வரும். அப்போ அவன் இதையாவை தாக்க தொடங்குவான். அந்த சமயத்தில் நம்ம போய் எதிராளியை தாக்கிட்டு இதையாவை காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம 3 பேரும் இதே முயற்சியை திரும்ப மேற்கொள்ளலாம். ஒருத்தருக்கு இப்போ 4 பேர் இருக்கிறப்ப இந்த பாதாள அறையோட புதிர் வினாக்களுக்கு பதிலளிக்க முடியும்னு நினைக்கிறேன். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தலா ஒரு வாய்ப்பு இருக்குது, ஆனால் இதையாவுக்கு மட்டும் 2 வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை எதிராளி இதையாவோட 2 வாய்ப்பையும் கண்டிப்பாக பயன்படுத்தலாம். அப்படி 2 வாய்ப்பையும் பயன்படுத்துகிற பட்சத்தில் இதையாவுக்கு வாய்ப்பு இல்லை, நம்ம 3 பேரும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். எது எப்படியோ முதல் கட்டமாக இதையா அந்த புதிர் கேள்விகளுக்கான விடையளித்த பின்னாடி தான் நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும். சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா எதிராளியை நம்ம மடக்கி பிடிக்கணும், ஃபெயிலியர் ஆனாலும் எதிராளியை மடக்கி பிடிக்கிற பிளான் இருக்கணும், ஓகேவா அப்படின்னு அகில் அவனோட பிளான் பற்றி சொல்ல வருணும் அருணும் பரபரப்பாக தலையாட்டினாங்க. நீ சொன்ன பிளான்லாம் கரெக்டு, அப்போ ஆளுக்கு ஒரு வழியில் போகலாமா? வருண் ஒரு பாதையிலையும் அகில் ஒரு பாதையிலையும் அருள் ஒரு பாதையிலையும் போக அந்த பாதையை நினைத்தபடி ரொம்ப ஷார்ட்டான பாதையாக இல்லாமல் ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி போய்கிட்டே இருந்தது.
பாதையோட 2 பக்கமும் செடிகள் போல புதர்கள் மண்டி இருந்தது. உயரத்தில் இருந்த செடிகளால் மற்ற பாதைகளில் யார் போகிறாங்க அப்படின்றத அறிய முடியாமல் இருந்தது. நேரான பாதையாகவும் இல்லாமல் ஒவ்வொரு இடத்துலையும் வளைந்தும் நெளிந்தும் குறுகியும் போய்கிட்டே இருந்தது. வழக்கத்திற்கு மாறாக வானம் ஒரு வித்தியாசமான ஒளியை வழங்கிக்கிட்டு சுற்றுப்புறமே வித்தியாசமாகவும் விவரிக்க முடியாத ஒரு வித அனுபவத்தையும் 3 பேருக்கும் கொடுத்தது. அந்த மேசுக்குள்ளே ரொம்ப நேரம் நடந்தது போல இருக்க வருண் இப்போ ஒரு குறுகலான பாதையில் வளைந்து திரும்ப அந்த பாதைக்கு முடிவு வந்திருந்தது. அந்த பாதையின் முடிவில் ஒரு பெரிய வெற்றிடம் இருக்க அந்த வெற்றிடத்தில் நடுமையத்தில் ஒரு பெரிய கதவு போல் ஒன்று பூட்டப்பட்டிருந்தது. அந்த கதவு பாதாள அறைக்கு செல்லும் கதவாக இருக்கும் என்று நினைத்து கொண்ட வருண் அகிலும் அருளும் இன்னும் வரலையே அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டான். அவன் இருந்த பாதையில் இருந்த செடிகளுக்கு இடையில் ஒளிஞ்சிக்கிட்டு பாதையோட மையத்தில் கண்ணை வச்சுக்கிட்டு அடுத்து வர நொடிக்காக காத்துட்டு இருந்தான். இப்போ அந்த உருவம் எதையாவை எடுத்துக்கிட்டு ஒரு பாதையிலேருந்து வெளிப்பட்டது. அந்த பாதை சரியாக வருண் நின்றுட்டு இருந்த பாதையிலேருந்து நேர் எதிர் திசையில் அமைந்திருந்ததுனால வருணால் அந்த பாதையை சரியாக பார்க்க முடிஞ்சது. இருந்தாலும் அந்த முக்காடு போட்ட உருவம் யாருன்னு தெரிந்து கொள்றதுக்காக புதிர் கேள்விகளுக்கான விடையையும் இதையா சொல்கிறாளா அப்படின்றத அறியவும் வருண் அந்த புதிர்லேயே பதுங்கி இருந்தான். அங்கே நடக்கிறத பார்க்க ஆரம்பித்தான். இதையாவுக்கும் அங்கே நடக்கிறது எதுவுமே தெரியாதவளா பயம் கொண்டு அழுதுகிட்டு இருந்தா. அந்த கதவை பார்த்து இன்னும் பயந்து போய் வீறிட்டு அழுதுகிட்டே பின்னோக்கி ஓட பார்க்க அந்த உருவம் கைகளில் இறுக்கமாக இதையாவை பிடிச்சபடி அவளுக்கு கட்டளை கொடுத்தது. இங்கே பாரு, நீ அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிலாம் தப்பிக்கலாம் அப்படின்னு நினச்சேன்னா உன்னோட வீண் முயற்சியை கைவிட்டுரு. இப்போ உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழிதான். நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும். நான் சொல்கிறத கேட்டேன்னா உன் கூட உயிருக்கு நான் உத்தரவாதம் கொடுப்பேன். அதை மீறி வேறு ஏதாவது செஞ்சேன்னா அவனோட உயிரோட எடுக்கிறது தான் எனக்கு ரொம்ப சுலபம். அந்த உருவம் பதட்டம் இல்லாமல் இதை பேச இதை யார் பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுகையை நிறுத்திக்கிட்டு உறைந்து நின்னா இதையா. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அவள் கேட்க இப்போ அந்த உருவம் நீ கதவுக்கு முன்னாடி போய் நின்று உன்னோட 2 கைகளையும் பதியும்படி அந்த கைரேகை பதியப்பட்ட இடத்துல வைக்கணும். அதுக்கு பின்னாடி உனக்கு 3 வித கேள்விகள் அந்த எந்திரத்தின் வழியாக எழுத்து வடிவில் வரும். அந்த கேள்விகளுக்கான பதிலை அந்த எந்திரத்தில் உள்ள எழுத்துக்களை அழுத்தி எந்திரத்திற்கு விடை அளிக்கணும். ஒவ்வொரு முறையும் வரும் கேள்விக்கு நீ 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கலாம். நின்று நிதானமாக அந்த கேள்வியை உள்வாங்கிட்டு மிக சரியான பதிலை நீ சொல்லணும். தப்பான பதிலை நீ சொல்லிட்டேன்னா உன்னோட உயிர் உன் கையில் கிடையாதுன்னு சொல்லி அந்த உருவம் பயமுறுத்த இதையா இப்போ மரண பீதியில் அந்த கதவை நோக்கி நடந்தா. இதையா மரண பயத்தில் அந்த கதவு நோக்கி நடக்க அந்த உருவமும் அவளை பின்தொடர்ந்து போனது. அந்த கதவுகளில் பொறிக்கப்பட்டிருந்த உருவப்படங்களை பார்த்து இதையா ரொம்ப பயந்துட்டா. ரொம்ப கோரமான அரக்கர்களோட முகமும் பூதங்களோட முகமுமா அந்த கதவு ரொம்ப பயங்கரமாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. எப்பேற்பட்ட தைரியசாலிக்கும் பார்த்த மாத்திரத்தில் அடிவயிற்றில் மரண பீதியை கிளப்புறும் விதத்தில் அந்த கதவு இருந்தது. வருண் இதையெல்லாம் உன்னிப்பாக கவனித்துக்கிட்டு இருக்க வியர்த்து வழிந்த முகத்தோடு அந்த உருவம் கட்டளையிட்டபடி இதையா 2 கைகளையும் அந்த கதவின் கைகள் பதியப்பட்ட இடத்துல வைக்க கதவுலேருந்து கர்ண கொடூரமான ஒரு சத்தம் வர பயத்தில் இதையா இன்னும் பயந்து போய் எதிர்பாராத நொடியில் அந்த உருவத்தை தள்ளி விட்டுட்டு மரண பீதியில் ஓடுனவன் நல்ல வேலையாக வருண் இருந்த பாதிக்குள்ளே புகுந்து ஓட இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வருண் இதையாவோட கைகளை பற்றி கொள்ள இதையா நான் தான் வருண் பயப்படாதவா போகலான்னு சொல்ல 2 பேரும் வேகமாக அந்த பாதைக்குள்ளே ஓட்டை எடுக்க அந்த உருவமும் பின்னாடி இதையாவை தொடர்ந்து புயல் வேகத்தில் ஓடி வர ஒரு இடத்துல இதையாவோட கைகளை பற்றி அந்த உருவம் இழுக்க இதையா பின்னோக்கி அந்த உருவத்தால் இழுக்கப்பட வருண் முன்னோக்கி புயல் வேகத்தில் ஓடினவன் ஓடிய வேகத்தில் அந்த உந்துதலில் இன்னும் முன்னோக்கி ஓடினவன் கொஞ்சம் நின்று திரும்பி பார்த்தான். இப்போ தான் வருண் இதையா அந்த உருவத்தால் இழுக்கப்பட்டு விட்டா என்பதை உணர்ந்தான். வருண் வேகமாக ஓடி வந்ததுனால அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சில நிமிடங்கள் ஓடின பின்னாடி தான் உணர்வு வந்தவனா திரும்பி பார்க்க இதையா அந்த இடத்துல இல்லை அப்படின்னு இப்போ தான் உணர்ந்தான். இதையா திரும்ப அந்த உருவத்துக்கிட்ட இதையாவை திரும்ப பறி கொடுத்தவன் பதறி போய் அதே வழியாக இப்போ திரும்ப ஓடி வர அந்த பாதையோட முடிவில் இருந்த அந்த வெற்றிடத்தில் இப்போ யாருமே இல்லை. ஐயோ, இப்போ என்ன செய்கிறது? திரும்ப இந்த இடத்துல பதுங்கி இருக்கலாமா? அந்த உருவம் எந்த வழியிலையாவது இருந்து திரும்ப இதையாவை அழைச்சிட்டு வருமே அப்படின்னு வருண் காத்துட்டு இருந்தான். அதே புதரில் மறைந்து கொண்டே பலவித யோசனைக்கு உட்பட்ட அந்த உருவம் ஒருவேளை இதையாவை திரும்ப வெளியில் அழைச்சிட்டு போயிருக்குமோ? இல்லை, கண்டிப்பாக இருக்காது. அதுக்கு கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ண மாட்டாங்க. வேறு வழியில் புகுந்து இதையாவோட திரும்ப இந்த கதவு முன்னாடி கண்டிப்பாக அந்த எதிராளி வருவான். அப்போ நம்ம திரும்ப இதையாவை காப்பாற்றலாம். இன்னும் அருளும் அகிலும் வேற வரலையே. ஒருவேளை அவங்க போன பாதை கொஞ்சம் அதிக நீளம் கொண்டதாக இருக்குமோ? அந்த புக்கில் படிச்சிருந்தமே பாதைகளோட நீளம் ஒன்றும் ஒரு பகுதிக்கு மாறுபடும் அப்படின்னு. அப்போ அவங்க வெறும் அதிகமான தூரங்கள் கொண்ட பாதையில் போய் மாட்டிக்கிட்டாங்க போல். யோசித்து கொண்டிருந்த வருண் அங்கே ஏதோ சத்தம் கேட்க அமைதியாகி கண்களை கூர்மையாக்கி பார்த்தான். இப்போது இதையா வந்த
பழைய பாதையிலேருந்து அதே மாதிரி அந்த உருவம் இதயாவை கையில் பிடிச்சிக்கிட்டு வர, என்னது இது அதே பாதையிலேருந்து வருது திரும்ப, யோசித்தவனா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு அந்த செயலுக்காக காத்துட்ருக்க, முன்னாடி வந்த அந்த உருவம் என்ன இதயாவுக்கு முன்னாடி என்ன கட்டளையிட்டதோ அதவே இப்போ திரும்ப சொன்னது. அதே போல் திரும்ப விளக்கம் கொடுக்க இதயா முதல் முறையாக பயம் கொண்டது போலயே அதே பயத்தோடு இருக்க, வருணுக்கு இது எங்கேயோ சரியாக படலை. இல்லையே, இப்போ நடந்த இந்த விஷயம் இதுக்கு முன்னாடி அப்படியே நடந்த விஷயத்த ஊர்ஜிதம் பண்ணுதே, இது என்னது இது, ஏன் திரும்ப வந்து திரும்ப உருவம் அதே மாதிரி இதயா கிட்ட சொல்லணும்? யோசித்தவனுக்கு ஒன்றுமே புரியலை. யோசித்துக்கிட்டே இருந்தவன் இதயா அந்த கதவில் கைகளை வைக்க, அதே போல் திரும்ப மரண பயத்தில் அந்த சத்தம் வர, பதறி அடித்தவளா வருண் இருந்த பாதை வழியாக ஓடி வர, இப்போ வருண் முன்னாடி செஞ்சது போலவே இப்போவும் செஞ்சான். இதயாவோட கைகளை பற்றிக்கிட்டு வேகமாக ஓட, பின்னாடி அந்த உருவம் துரத்தி வர, அதே போல் அது இதயாவை இழுக்க, வருண் அதே வேகத்தில் ஓடி ஒரு சில நிமிடங்களுக்கு பின்னாடி தான் நின்று திரும்பி பார்த்தான். அதே போல் இப்போ அங்கே இதயா இல்லை. எப்படி 2 நிமிஷத்தில் இதே மாதிரி தானே நடந்தது, இதயா இந்த வழியில் தானே வந்து திரும்ப காணாமல் போனான். நம்ம கண்ணு முன்னாடி வழி இருக்குது, ஆனால் இதயாவையும் அந்த உருவத்தையும் காணுமே. யோசித்தவனுக்கு ஏதோ புரிவது போல இருக்க, ஒரு முடிவு செய்து கொண்டவனாய் அவன் நின்ற இடத்துல இருந்து இன்னும் முன்னோக்கி ஒரு 3 நிமிடம் நடந்து போனான். திரும்ப இப்போ கதவிருந்த பாதைக்கு திரும்பி நடந்தான். இப்போ அதே போல் காத்துட்டு இருக்க, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சத்தம் கேட்டது. இப்போ இதயா வரல, ஆனால் இனியா வந்திருந்தா. இனியாவோட வந்த அந்த ஆளை பார்த்து ஒரு நிமிஷம் வருண் அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிட்டான். இப்போ ஒரு முடிவு செய்து கொண்டவனா திரும்ப அதே பாதையில் திரும்பி பயணித்தான். அவன் இதயாவை தவற விட்ட இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தா, முன்பு நடந்த தூரத்தை விட இன்னும் ஒரு 10 நிமிஷம் அதிகமாக நடந்துட்டு இப்போ திரும்ப கதவிருந்த வழிக்கு வந்தான். இப்போ காத்துட்டு இருந்தான், ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தான். இப்போ அந்த பாதைகளில் ஒன்றிலிருந்து அருள் வெளிப்பட, வருண் புதர்லேருந்து மெல்ல வெளிப்பட்டு அருள் இங்கே வா அப்படின்னு சொல்ல, அருளும் சத்தம் இல்லாமல் வருண் இருந்த இடத்துக்கு போனான். என்னாச்சு, நான் வந்த பாதையில் யாருமே இல்லை, இதை கண்டுபிடிக்கவே முடியலையே, உன்னாலையும் கண்டுபிடிக்க முடியலையா வருண் அப்படின்னு அருள் படபடப்பாக கேட்க, அமைதியாக இரு, இங்கே நிறைய விஷயம் நடக்குது, வெயிட் பண்ணலாம், அகிலும் வரட்டும், 2 பேரும் காத்துட்ருக்கலாம் அப்படின்னு சொல்ல, கொஞ்ச நேரத்தில் அகிலும் ஒரு பாதையிலேருந்து வெளிப்பட்டான். வருண் அகிலையும் வருணோட பாதைக்குள்ளே அழைத்து வர, அருள் கேட்ட அதே கேள்வியை தான் இப்போது அகிலும் கேட்டான். வருண் இப்போது நிதானமாக இருந்தான். இங்கே நிறைய விஷயம் நடக்குது, நீங்கள் 2 பேரும் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அமானுஷ்யமான நிறைய விஷயம் நடக்குது. அந்த விஷயத்தை நான் இப்போ அனுபவத்தால் உணர்ந்தேன். இந்த இடத்துல வேணாம், இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளி போகலாம், அங்கே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி, யாராவது வர்றதுக்கு இப்போ வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி வருண் முன்னாடி நடக்க, அகிலும் அருளும் வருணை பின்தொடர்ந்து அந்த பாதையில் பின்னோக்கி செல்ல, ஒரு இடத்துல போய் வருண் நின்று சொன்னான். அகில், அருள், நீங்கள் 2 பேரும் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு பயங்கரமான சூப்பர் நேச்சுரல் பவர் ஒன்று இங்கே இருக்குது, சயின்டிஃபிக்கான பவர் அது. அப்பா சொன்ன காலத்தை கடந்து இப்போ நம்மளால் இந்த இடத்துல பயணிக்க முடியுது. அதாவது காலத்தை கடந்து நம்மளால் பயணிக்க முடியுது. ஏன்னா அந்த புத்தகத்தில் ஒரு பகுதியில் காலத்தை கடந்து பயணிக்கக்கூடிய ஒரு வழி அங்கே இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. படிச்சிங்கல்ல நீங்கள்? ஆமாம், படித்தோம். ஆனால் கோள்களோட அமைப்புகளையும் பூமியையும் சில மாற்றங்கள் ஏற்படுறப்போ தான் இந்த காலத்தை கடந்து பயணிக்கக்கூடிய ஒரு இடமா இது மாறும் அப்படின்னு அந்த புக்கில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்களே. எல்லா டைமும் இது அப்படி இருக்காதுன்னு சொல்லியிருந்தாங்களே அப்படின்னு அகில் பரபரப்பாக சொன்னான். ஆமாம், இன்றைக்கி நிறைய மாற்றங்கள் பூமியில் நடந்திருக்கு. பூமியில் மட்டும் இல்லை, பூமியை சுற்றி இருக்கிற சூரியகாந்த புயல், கோள், இது எல்லாத்துலேயும் நடக்கிறது. வேறு பிளானட்ஸில் கூட அந்த மாற்றம் நடந்திருக்கு. அதனால் இந்த பிளேஸ் ஒரு போர்ட்டல் மாதிரி மாறி இருக்குது. அப்பா, அண்ணா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு அருள் தலையை சுரிஞ்சுக்கொள்ள, இங்கே பாரு அருள், இது ஒரு டைம் ட்ராவல் போர்ட்டலாக மாறி இருக்குது. இன்றைக்கி இந்த இடத்துல அதுவும் நான் வந்த வழியில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதி டைம் ட்ராவல் போர்ட்டலாக இருக்குது. இது இன்னும் எவ்வளோ நேரம் இங்கே இருக்கும் அப்படின்னு தெரியல. அதாவது அந்த டைம் ட்ராவல் போர்ட்டல் ஓப்பனாக இருக்கும்னு தெரியல. அந்த போர்ட்டல் வழியாக நான் 2 முறை ட்ராவல் பண்ணி 2 முறையும் நான் டைம் ட்ராவல் பண்ணப்பையும் 2 உண்மைகளை கண்டுபிடிச்சேன். அகில், நீ சொல்லு, நம்ம வீட்டில் இருக்கிற அந்த ராஜபுத்திர வம்சத்தோட ஆள் யார் சொல்லு அப்படின்னு வருண் கேட்க, அகில் இப்போ சொன்னான். நம்மெல்லாம் முன்னாடி சந்தேகப்பட்டோம், அதுக்கப்புறம் அவங்கள சந்தேக லிஸ்ட்டிலேருந்து எடுத்துட்டோம். அவங்க இல்லைன்னு நினச்சோல்ல, அதே மந்தாகினி பாட்டி தான். அவங்க தான் ராஜபுத்திர வம்சத்தோட வாரிசு. இந்த வைரத்தை எடுக்கணும் அப்படின்றதுக்காக சேகரன் தாத்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ண பின்னாடி உண்மையாக அவருக்கு மனைவியாக இருக்கிற மாதிரி நடித்தாங்க. இந்த குடும்பத்துலேயும் எல்லார்கிட்டையும் மந்தாகினி ரொம்ப உண்மையான ஆளாக நடித்து ஏமாற்றிருக்காங்க. எல்லாருமே நம்பிட்டாங்க. இந்த மாதிரி சமயத்தில் தான் விக்ரமராஜா தாத்தாவை சாமர்த்தியமாக மந்தாகினி பாட்டி அந்த புதர் வழிக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க.
அதாவது சேகரன் தாத்தாவுக்கு ஏதோ ஆபத்து இருப்பதாகவும் உடனே வந்து காப்பாற்றும்படியும் சொல்ல விக்ரமன் தாத்தாவும் மந்தாகினி பாட்டி சொன்னதை நம்பி அவங்களோட அந்த புதர் வழிக்கு போக அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து பயந்து போயிட்டாரு விக்ரமன் தாத்தா. ஏன்னா விக்ரமன் தாத்தா மனசளவில் ரொம்ப சாஃப்டான நேச்சர் உள்ளவர், ரொம்ப மென்மையான மனசு கொண்டவர், ரொம்ப வெகுளி, எதையும் சுலபத்தில் நம்பிடுற அப்பாவியான ஆள். அந்த மாதிரியான இடத்துக்கு அவரை கூட்டிகிட்டு போகிறப்ப பயந்து விக்ரமன் ராஜா தாத்தா வெளியில் ஓடி வர, அதே சமயம் விக்ரமன் தாத்தாவை தேடிட்டு வந்த சேகரன் தாத்தா மனைவியையும் அவரையும் பார்க்க அப்போதான் சேகரன் தாத்தாவுக்கு தெரிஞ்சிருக்கு இவ்வளவு நாளாக மனைவி போர்வையில் இருந்தது எதிராளின்னு தெரிஞ்சு கொதிச்சு போயிட்டாரு. இப்படி நம்மளையும் நம்மளோட குடும்பத்தையும் ஏமாத்திருக்கான்னு நினச்சி அவர் கோபமாகிட்டாரு. கோபமானவர் மந்தாகினியை பிடிச்சி தாக்க ஆரம்பிச்சிட ராஜபுத்திரர்களோட கூட்டம் கோட்டையோட மறைவிலிருந்து வெளிப்பட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதில் இந்த மந்தாகினி பாட்டியும் ஒருத்தி. எல்லாரும் சேர்ந்து சேகரன் தாத்தாவையும் விக்ரமன் ராஜா தாத்தாவையும் தாக்கி தீயினால் விபத்து அடைஞ்சது போல் மாற்றலான்னு நினச்சி அவங்கள கட்டி போட்டு தீ வச்சு விபத்து நடந்தது போல் மக்களையும் குடும்பத்தையும் திசை திருப்பலான்னு திட்டம் போட்டு 2 பேரையும் தீ வச்சு கொளுத்த சேகரன் தாத்தாவை எரிக்க முற்படுறப்போ அந்த தாத்தா எரிஞ்ச நிலையிலையும் எதிர்பாராத சமயத்தில் மந்தாகினியை பிடிச்சிக்கிட்டு எரிய மந்தாகினியோட உருவமும் பாதி எரிஞ்சு போச்சு. இருந்தாலும் மந்தாகினி உயிர் பிழைச்சிட்டதுனால ஊர் மக்கள்கிட்டையும் குடும்பத்துக்கிட்டையும் இரவு நேரத்தில் யாரோ வந்து விக்ரமராஜா தாத்தாவை கோட்டை பக்கம் அழைச்சிட்டு போனதாகவும் அதை பின்தொடர்ந்து சேகரன் தாத்தாவும் விக்ரமன் தாத்தாவுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிந்து கொள்றதுக்காக கோட்டை பக்கம் போனதாகவும் 2 பேரும் ரொம்ப நேரம் ஆகி திரும்ப வராதனால தானும் தன்னோட கணவனை தேடி கோட்டை பக்கம் போனதாகவும் அங்கே மர்மமான நபர்கள் சில பேர் 2 பேரையும் கட்டி போட்டு தீ வச்சு கொளுத்தி விட்டு காட்டு பக்கம் ஓடி போனதாகவும் 2 பேரையும் காப்பாற்ற போன தன்மையிலும் தீ பரவி விட்டதாகவும் மந்தாகினி கதை விட அதையே எல்லாரும் நம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் மந்தாகினி மனநலம் பாதிக்கப்பட்டது போல் நடித்து ஊர் மக்கள்கிட்ட இருந்தும் குடும்பத்துக்கிட்ட இருந்தும் விலகி இருந்து பைத்தியம் பிடிச்சது போல் நடித்து எல்லாரையும் நம்ப வச்சுட்டா. அது மட்டும் இல்லை, நம்ம எதிராளிகள் நினச்சது போல் ரொம்ப நாளாக நாடகம் போட்டதுக்கு பலனா நம்ம எல்லாரும் வந்து சேர நம்மளை வச்சு காய் நகர்த்த எதிராளிகள் கூட்டம் முடிவு பண்ணியிருக்கு. அதுபடி பார்த்தா மந்தாகினி தான் இதையாவே இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு அகில் விளக்கமாக சொல்ல வருணும் அதை எதிர்பார்த்தவனா தலையை சேர்க்க அருளுக்கு தான் இந்த விஷயம் ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்தது. அடி பாவி, இவ்வளோ நாளாக எங்கள் கூடவே இருந்து ஒரு எதிரியை தான் நாங்கள் சோறு போட்டு வளர்த்துருக்கோமா அப்படின்னு நினச்சவன் மனசுக்குள்ளே இடிஞ்சு போயிட்டான். என்ன அருள், உனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குல்ல? இதுக்கே ஷாக்கானா எப்படி? இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது அப்படின்னு வருண் புதிர் போட, இன்னும் எவ்வளோ அதிர்ச்சிகளாக நான் தாங்குறது அப்படின்னு சொன்ன வரையே தலையில் கை வச்சான் அருள். ஆமாம் அகில், மந்தாகினி தான் எதிரின்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு அருள் வினா தொடுக்க, அது இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்வு. எதேச்சா நான் திருநெல்வேலியில் இருக்கிற கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு சாமியார் என்னை பார்த்தாரு. அவர்கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லணும்னு சொன்னார். அவர் தான் நிறைய விஷயங்கள் சொன்னார். புத்தகத்தில் இருந்த விஷயங்களை தாண்டியும் இன்னும் நிறைய விஷயங்களுக்கு அவருக்கு தெரிஞ்சிருந்தது. சாதாரண சாமியார் போல தான் தெரிஞ்சார். சயின்டிஸ்ட் ரேஞ்சுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் பேசினார். முதல்ல எனக்கு அவர் மேலே நம்பிக்கையே வரல. உங்களுக்கு எப்படி இந்த புதிர் வழியை பற்றியெல்லாம் தெரியும்? நீங்கள் என்ன புதையல் தேடுற கூட்டமா, அதில் ஒருத்தரா அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ தான் அவர் என்கிட்ட நிறைய உண்மைகளை சொன்னார். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கலாம். அவர் எனக்கு பெரியப்பா, அதாவது நம்ம ரகுநாதன் தாத்தாவுக்கு இந்த ஊரில் இருக்கிற மரகதமணி அப்படின்ற பெண்மணிக்கும் பிறந்தவர் தான் மாறன் சித்தப்பா. தாத்தாவோட இளம் வயசுலேயே தோட்டத்து வேலை செய்கிற மரகதமணியை தாத்தா விரும்பியிருக்காரு. அது மூலமாக பிறந்தவர் தான் மாறன் பெரியப்பா. ஆனால் ரகுநாதன் தாத்தா குடும்பத்தில் யாருமே மரகதமணி பாட்டியை சேர்த்துக்கல. அதுக்கப்புறம் மரகதமணி ஊரை விட்டு விரட்டிட்டாங்க. பாவம், அவங்க சின்ன வயசில் அந்த மரகதமணி பாட்டி வயிற்றில் குழந்தையோட இந்த ஊரை விட்டு விரட்டப்பட்டு எங்கேயோ போய் குழந்தை பெற்று அந்த குழந்தை தான் மாறன் பெரியப்பா. சின்ன வயசுலேயே பெரியப்பா ரொம்ப அறிவாளியாகவும் படிப்பில் சுட்டியாகவும் இருந்திருக்காரு. தன்னோட பிறப்போட ரகசியத்தை மரகதமணி பாட்டியோட சாவோட விளிம்பில் தான் பெரியப்பாவே தெரிஞ்சுக்கிட்டாராம். அதுக்கப்புறம் தான் இந்த ஊரை பற்றியும் இந்த ஜமீனை பற்றியும் நம்மளை போலே அவரும் தேடி வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்காரு. தன்னை விரட்டி அடித்த ஊர் மக்கள் முன்னாடியும் தன்னோட உண்மையான வம்சத்து முன்னாடியும் நம்ம போய் நிற்கிறப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிச்சிருக்கணும், நம்மளை இந்த உலகமே உற்று நோக்கணும், நம்ம புதையலை கண்டுபிடிச்சிட்டா அரசாங்கம் மூலமாக நம்ம பாராட்டப்படுவோம், இந்த வம்சத்தோட வாரிசு நான் அப்படின்றது ஊருக்கும் உலகத்தும் தெளிவாக தெரியும் அப்படின்னு நினச்சி அந்த முயற்சியை மேற்கொண்டிருக்காரு. அப்படி நினச்சி தான் அந்த புதையல் தேடுற வேட்டையில் இறங்கியிருக்காரு. மாறன் பெரியப்பாவை எதிராளிகளுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அப்படின்றதுனால மாறன் பெரியப்பா ஈஸியாக அந்த மேசுக்குள்ளே நுழைஞ்சு புதையலை அடைகின்ற புதிர் வழிக்கு போயிட்டாரு. அந்த கதவு முன்னாடி நின்று கதவு கேட்ட 3 வினாக்களுக்கும் கூட பதிலையும் கொடுத்துருக்காரு. புதையல் கிடைக்க போகிற சமயத்தில் தான் பெரியப்பாவோட மனசு மாறி இருக்கு. ஒரு மனுஷனை பணம் காசு இல்லை அப்படின்னு ஒரு சாதாரணமானவன் அப்படின்னா
இந்த ஊரும் உலகமும் சுற்றி இருக்கிற மக்களும் சொந்த ஜனங்களும் கூட ஏற்றுக்க மாட்டாங்க. ஒருத்தனை பணம் காசை வச்சு தான் ஏற்றுப்பாங்க அப்படின்னா, அந்த பணத்தை நம்ம கொண்டு போய் அந்த மாதிரி ஒரு சாதனையை நம்ம படித்து அந்த மாதிரி நமக்கு வர உறவு தேவையே இல்லை அப்படின்னு நினச்சி அந்த இடத்துலையே அந்த புதையலை எடுக்காமல் வந்த வழியிலேயே திரும்பி வந்துட்டார். புத்தர் ஞானம் பெற்றது போல் மாறன் பெரியப்பா அவ்வளவு பொக்கிஷங்களையும் கண்ணால் பார்த்த பின்னாடியும் இந்த உலக வாழ்க்கையும் திறந்து எதுலேயும் பற்று இல்லாதவராகி கடவுள் வழியில் போயிட்டாரு. வருண் இந்த விஷயங்கள்லாம் ஆச்சரியமாக கேட்டுக்கிட்டே இருந்தான். அப்போது மாறன் மாமா அவங்கக்கிட்ட அந்த கேள்விகளையும் அதுக்கான விடைகளையும் சொன்னாரா அப்படின்னு கேட்க, இல்லை வருண், அங்கே தான் ஒரு பெரிய சிக்கலே இருக்குது. ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கேள்விகள் வந்து விடுமா, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கேள்விகள் வந்து விழாதான். அதுதான் அந்த கதவோட அதிசயம். அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் அந்த கதவில் இருக்குது. என்ன டெக்னாலஜி பாருங்கள், அந்த காலத்தில் எப்படி டெக்னாலஜியோடு இருந்திருக்காங்க பாருங்கள். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். இவ்வளவு நடந்த பின்னாடியும் மாறன் பெரியப்பா சொன்ன ஒரு விஷயம் சரின்னு தான் தோணுது. பணம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா எப்பேற்பட்ட மனுஷங்களாக இருந்தாலும் மாறிடுவாங்க. வேண்டாம், நம்ம அந்த புதையலை எடுக்கவே வேண்டாம். ஒருவேளை அந்த புதையலை பார்த்த பின்னாடி நம்ம 3 பேரில் யாராவது ஒருத்தருக்காவது மனசு மாறி, இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யாருக்காவது மனசு மாறி பணத்து மேலே ஆசை வந்துருச்சு அப்படின்னா அந்த பேராசையிலேருந்து நம்ம மீளவே முடியாது. நம்மளை தொடர்ந்து நம்ம சந்ததிக்கும் அந்த பேராசை வந்து சேரும். இதை நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னா அந்த புதையலை தேடுற வேட்டையும் நம்ம தவிர்க்கணும். மாறன் சித்த பெரியப்பா மாதிரி அந்த புதையலை நம்ம அடைய வேண்டாம். அது எப்பவும் போல் இந்த மர்மமான இடத்துல மர்மமான ஒன்றாகவே இருந்துட்டு போட்டோம். இந்த புதையலால் நம்ம 3 பேரும் ஒன்றா சேர்ந்துருக்கோம். அதை நினைக்கிறப்பவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வருண் உணர்ச்சி பெருக்கோட சொல்ல, அகிலும் அருளும் அதை உணர்ந்து கண்களில் நீர் கோர்த்து கொண்டாங்க. ஆமாம் ஆமாம் வருண், நீ சொல்கிறது தான் சரி. பேராசை அப்படின்னு மனுஷனுக்கு ஒன்று வந்துச்சுன்னா மனுஷனோட தன்மையவே இழந்துடுவான். வேண்டாம், நமக்கு அது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு அகில் சொல்ல, ஆமாம் ஆமாம், நீங்கள் சொல்கிறது தான் சரி. எனக்கு இவ்வளோ சொந்தம் கிடச்சிருக்கீங்க, எனக்கு இதுவே போதும். எனக்கு இந்த ஊரே வேண்டாம். அண்ணா, நானும் உங்களை போல் உழைச்சி நல்லா சம்பாதிச்சு ஒரு நியாயமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். என்னையும் உங்களோட சென்னைக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க, நாங்களும் அங்கே வந்துடுறோம் அப்படின்னு அருள் சொல்ல, கண்டிப்பாக. இப்போ முதல்ல இங்கே நடக்கிற விஷயத்த பார்க்கலாம். திரும்ப அகில் சொல்ல ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் அந்த பெரியப்பா சொன்னார், அவர் சொன்ன விஷயங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை வந்தது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி மந்தாகினியால் இதையாக கடத்தப்படுற விஷயத்தையும் அந்த பெரியப்பா தான் சொன்னார். இன்னும் இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் அப்படின்னும் அது மந்தாகினிக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னார். இருக்கலாம், அவர் சொன்ன அந்த முக்கியமான நாள் இந்த டைம் ட்ராவல் போர்ட்டல் ஓப்பன் ஆகிறதுனால கூட அதை கூட அவர் மென்ஷன் பண்ணியிருக்கலாம். அந்த விஷயம் மந்தாகினிக்கும் தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்றது தான் அவர் உங்ககிட்ட சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அவர் சொன்ன விஷயத்தைப்படி அவர் என்ன சொல்ல வந்தார்னு என்னால் இப்போ ஓரளவு கெஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொன்ன அகில் இப்போ அவர் சொன்ன விஷயங்களை தெளிவாக அருளுக்கும் வருணுக்கும் சொல்ல ஆரம்பித்தான். நம்ம அந்த டைம் ட்ராவல் லூப்புக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த லூப்புக்குள்ளே இருக்கிற பட்சத்தில் சுற்றி இருக்கிறவங்களால ஏன் எதிரிகளால் கூட அந்த போர்ட்டலுக்குள்ளே உள்ளே வர முடியாது. ஏன்னா அந்த லூப் ஒரு ஹிடன் பிளேஸ் மாதிரி நம்மளை மறைச்சி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த பாதாள அறைக்கான புதர்வழி பாதையை அவங்களால சாதாரண கண்களால் பார்க்க முடியாது, எதிரிகளால் பார்க்கவே முடியாது. அவங்களுக்கு இருக்கிற ஒரே வெப்பன் நம்ம தான். நம்மளை வச்சு தான் அந்த பாதையில் அவங்க போகிறப்ப நம்மளை பின்தொடர்ந்து தான் வருவாங்க. நம்மளோட கையை பிடிச்சிக்கிட்டு தான் அந்த பாதையில் வருவாங்க. இந்த ரெண்டும் தான் அவங்களுக்கு ஆப்ஷன். நம்மளை அவங்க தவற விட்டுட்டாங்கன்னா இந்த இடம் அவங்களுக்கு வெறுமையான மைதானமாக தான் தெரியும். அது மட்டும் இல்லை, நம்ம அந்த போர்ட்டலுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அவங்களால நம்மளை பார்க்க முடியாது. அப்போ இந்த பாதையும் அவங்களுக்கு புலப்படாது. வெறுமையான ஒரு வெற்றிடத்தில் இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு தெரியும். அவங்களால எந்த விஷயமும் செய்ய முடியாது. ஆனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நம்ம இந்த போர்ட்டலில் இருந்தோம் அப்படின்னா நம்ம எந்த உலகத்துக்குள்ளே போகிறோம் அப்படின்றத சொல்ல முடியாது. அதாவது இந்த டைம் ட்ராவல் போர்ட்டல் நம்மளை வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போகலாம், பேரலல் யூனிவர்ஸுக்கு. அந்த மாதிரி இந்த போர்ட்டலால் நம்ம ட்ராவல் பண்ணி வேற ஒரு உலகத்துக்கு வந்த பின்னாடி நம்ம நல்லவங்களாக இருக்கலாம், கெட்டவங்களாக இருக்கலாம். நம்ம கூட இருக்கிறவங்க இப்போ இருக்கிற மாதிரி குணத்தோடு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அந்த பேரலல் யூனிவர்ஸ் அவங்கள அங்கே எப்படி வாழ்ந்திருக்கோமோ தெரியல, அதோட பிரதிபலிப்பாக தான் நம்ம இருப்போம் அப்படின்னு அவன் சொன்னான். ஏன்னா இந்த டைம் ட்ராவல் லூப் நம்மளை வேற ஒரு பேரலல் யூனிவர்ஸுக்கு கொண்டு போகும். அதில் நம்ம இதே மாதிரி வாழ்க்கை வாழலாம் அப்படின்றது நமக்கு தெரியாது. போர்ட்டலுக்குள்ளே போன நமக்கு பழைய ஞாபகங்கள் மட்டும்தான் இருக்கும். போர்ட்டலுக்குள்ளே நுழைஞ்ச பின்னாடி இருந்த புது உலகத்தோட ஞாபகங்கள் எதுவும் இருக்காது. நம்மளோட மூளையில் எதுவுமே இருக்காது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்ல அருள் கேட்க அகில் இப்போ விரிவாக சொன்னாங்க. இங்கே பாரு அருள், நம்ம அந்த டைம் ட்ராவல் போர்ட்டலுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் நமக்கு நடந்த விஷயங்கள் தான் ஞாபகம் இருக்கும். அந்த போர்ட்டலுக்குள்ளே போன பின்னாடி நம்மளோட வாழ்க்கை அங்கே வேறு மாதிரியாக இருக்கும். அது வரைக்கும் அந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன நடந்தது அப்படின்றது நம்மளோட நினைவில் இருக்காது. சுருக்கமாக சொல்லப்போனால் உனக்கு வள்ளி நாயகபுரத்தை தவிர வேறு எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது. எங்களை ஞாபகம் இருக்கும். ஆனால் அந்த பேரலல் யூனிவர்ஸில் நீ புதுக்கோட்டையில் இருப்பியோ, சென்னையில் இருப்பியோ, திருச்சியில் இருப்பியோ, எங்கே வேணாலும் இருக்கலாம்.
பார்க்கலாம். இல்லாமலும் இருக்கலாம். இதுவரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணோமோ அந்த விஷயம் எல்லாம் உனக்கு ஞாபகத்தில் இருக்கும். அந்த உலகத்தில் அதுவரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்றது உனக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னு தெளிவாக அகில் அருளுக்கு சொல்ல, இப்போ அருளுக்கு ஓரளவுக்கு புரிவது போல இருந்தது. உங்கள் 2 பேரையும் எனக்கு ஞாபகம் இருக்குமா அப்படின்னு அருள் இப்போ அப்பாவே கேட்டான். எங்கள் 2 பேரையும் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஞாபகத்தில் இருந்தாலும் நம்ம 3 பேரும் எங்கே இருக்கமோ என்னமோ தெரியலை. இங்கே இருந்தால் என்ன, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் தான் ஏகப்பட்ட விஷயம் இருக்கே. அதில் நம்ம கண்டிப்பாக தேடி கண்டுபிடிச்சிக்கலாம், திரும்ப கனெக்ட் ஆகிக்கலாம். நம்ம எந்த பேரலல் டைமில் போக வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம 3 பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த கரண்ட் டைம் லைன்லேயே எதிராளிகள்கிட்டேருந்து தப்பிச்சு பாதுகாப்பாக இருக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அகில் வருணை நோக்கி கேட்க, மொபைல் வேலை செய்யுதா இல்லை எல்லாரோட மொபைல் நெட்வொர்க்கும் சூரிய புயலால் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற எல்லா நெட்வொர்க்கும் முடங்கி போயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளால் யாரையுமே ரீச் பண்ண முடியாது அப்படின்னு அகில் சொன்னான். வருண் 2 பேர்கிட்டையும் திட்டத்தை தெளிவாக விளக்க 3 பேரும் அதில் இன்னும் சில மாற்றங்களை செய்து ஒரு பக்காவான பிளான் வச்சுட்டாங்க. இந்த முறை 3 பேருமே அந்த டைம் ட்ராவல் போர்ட்டலுக்கு உள்ளே போயிட்டு திரும்ப ஒரு சில நிமிடங்களில் திரும்ப அந்த புதர்வழி பாதையில் நடந்து போய் மறைந்து கொண்டாங்க. இதுக்கு முன்னாடி வருண் அங்கே என்ன சம்பவத்தை பார்த்தானோ அதே டைம் தான் அந்த போர்ட்டல் இவங்கள அழைச்சிட்டு போயிருந்தது. இப்போ கதவுக்கு முன்னாடி 4 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ஒன்று இதயாவை கையில் பிடிச்சபடி எரிஞ்சு போன முகத்தோடு இருந்த மந்தாகினி. மந்தாகினிக்கு பின்னாடி கண்களை குரூரத்தோட இனியாவோட கையை பிடிச்சபடி நின்றுட்டு இருந்தது வேறு யாரும் கிடையாது, ஸ்வேதா தான். ஆமாம், ஸ்வேதாவும் மந்தாகினியை போல் ராஜபுத்திர வம்சத்தோட வம்சாவளியை சேர்ந்த பெண். அவளும் இவ்வளோ நாளாக பிளான் பண்ணி தான் இவ்வளோ விஷயத்த செஞ்சு இந்த இடத்துல வந்து நிற்கிறா. இங்கே நடக்கிற விஷயத்த முன்னாடியே வந்து பார்த்த வருணுக்கு இது ஷாக்காக இல்லாமல் இருந்தாலும் கூட வந்த அகிலுக்கும் அருளுக்கும் அது நெஞ்ச உரைய வைக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. வருண், ஸ்வேதாவா? ஓ மை காட், என்னால் நம்பவே முடியலையே. அகில் இன்னும் அதிர்ச்சி விலகாமல் மெல்லிய குரலில் பேசினா. ஆமாம் அகில், உனக்கு முன்னாடியே நான் இந்த டைம் லைனுக்குள்ளே வந்து பார்த்துட்டேன். இந்த போர்ட்டல் வழியாக நான் வந்தப்போ இந்த டைம் லைனில் அந்த போர்ட்டல் எனக்கு கொண்டு வந்து விட்டது. இப்போ திரும்பவும் அதே டைம் லைனுக்குள்ளே தான் அந்த போர்ட்டல் நம்ம 3 பேரையும் கொண்டு வந்து விட்டுருக்கு. ஸோ மந்தாகினி ஸ்வேதாவோட திட்டம் என்ன அப்படின்னா, இதயா மூலமாக பிளான் ஏவை செயல்படுத்துறது. அவளுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்கப்படும். அதில் அவள் சொதப்பிட்டா அடுத்து இனியா மூலமாக 2 ஆப்ஷன் கொடுக்கப்படும். அதை வச்சு புதையல் அடைகிறது அவங்களோட பிளான். இப்போ நான் சொல்கிறத நீங்கள் கவனமாக கேளுங்க. கண்ணிமைக்கும் நேரத்துக்குள்ள அருள், நீயும் அகிலும் சேர்ந்து மந்தாகினியை பிடிச்சி தாக்க முற்படுங்க. அதே போல் நான் ஸ்வேதாவை பார்த்துக்கிறேன். அவளோட கணக்கை நான் தான் தீக்கணும். நம்ம மந்தாகினியும் ஸ்வேதாவையும் தப்பிக்க முடியாமல் பண்ணிவிட்டு வெளியில் அடிச்சுட்டு வரணும். நம்ம கூடவே இனியாவையும் இதயாவையும் பாதுகாப்பாக புதர் வழியிலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு போகணும். ஒருவேளை நம்ம வெளியில் வர்ற பட்சத்தில் கோட்டையை சுற்றி எதிராளிகள் கூட்டமாக கூட இருந்து நம்மளை தாக்க நேரிடும். அந்த சமயத்தில் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் நம்ம இந்த புதர் வழிக்குள்ளே நுழைஞ்சிடணும். அவங்க யாரும் நம்மளை பின்தொடர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. நம்ம தொடர்ந்து அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் புதர்வெளியில் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுவாங்க. அப்படி இல்லைன்னா பிளான் பி இதுதான். சுற்றி இருக்கிறவங்கள தாக்கிட்டு நம்மளால் எவ்வளோ சீக்கிரம் ஊருக்குள்ளே போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஊருக்குள்ளே போயிடணும். நமக்கு பாதுகாப்புக்கு ஊருக்குள்ளே ஆள் இருப்பாங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் எதிராளிகள் கூட்டம் ஊருக்குள்ளே வராது. இல்லை பிளான் பியும் சொதப்பிடுச்சுன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. புதர் வழிக்குள்ளே வந்து டைம் ட்ராவல் லூப்புக்குள்ளே நம்ம மறைஞ்சு போகிறது. இன்னும் எவ்வளோ டைம் இந்த டைம் ட்ராவல் போர்ட்டல் ஒர்க் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை கடைசி ஆப்ஷன் இதுவாக இருந்ததுன்னா நம்ம டைம் ட்ராவல் லூப் தான் கடைசி ஆயுதம். நம்ம அதை தான் பயன்படுத்தணும். அந்த லூப்புக்குள்ளே போயிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம எதிராளிகளோட கண்ணுக்கு நம்ம தெரிய மாட்டோம். என்ன ஒன்று, நம்ம இன்னொரு டைம் ட்ராவல் யூனிவர்ஸ்குள்ளே இருப்போம். பரவாயில்ல, அந்த உலகத்தில் நம்ம எப்படி இருந்தால் என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு வருண் திட்டத்தை விளக்க 2 பேரும் ஓகே சொல்ல திட்டம் இப்போ பரபரப்பாக செயல்பட ஆரம்பிச்சது. ஸ்வேதா கண்களில் கொலைவெறியோடு இதயாவை அடித்து துன்புறுத்த இதயா இன்னும் பயந்து போயிருந்தா. ஸ்வேதா, நீங்களா? என்னடி ஸ்வேதா, ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க. இதயா பாவமாக ஸ்வேதாவை கேட்க ஸ்வேதா கர்ண கொடூரமாக சிரிச்சா. அடச்சி, உன்னை போய் நம்பணுமே பாவி, உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ணுறியே, மொத்த குடும்பத்தையும் நடித்து ஏமாத்திருக்க. இவ்வளவு பணத்துக்கும் தானே நீ எங்களை கீழ்த்தரமான ஆளாக இருந்திருக்க. எங்கள் அண்ணனை காதலிச்சிருக்க. உன்னை நினைக்கிறப்பவே எங்களுக்கு கேவலமாக இருக்கு அப்படின்னு இனியா கோபமாக ஸ்வேதாவை பார்த்து கத்த இனியாவோட கைகளை இறுக பற்றி கொண்டு ஒரு அறை விட்டா ஸ்வேதா. என்னடி ஓவராக டைலாக் பேசிகிட்டு இருக்க? உங்கள் முப்பாட்டனோட புதையல் எடுக்கிறதுக்காகலாம் நாங்கள் ஒன்றும் வரல. உங்கள் முப்பாட்டன் தான் எங்களுக்கு சொந்தமான, எங்கள் வம்சத்துக்கு சொந்தமான ஒரு வைரத்தை திருடி வச்சுட்டு வந்திருக்கான். அந்த வைரத்தோட மதிப்பு மட்டும் இங்கே இருக்கிற புதையலோட 1000 மடங்குக்கு சமம். அந்த வைரம் மட்டும்தான் எங்களோட இலக்கு. அது எங்கள் வம்சத்தோட வைரம், விலை மதிக்க முடியாத வைரம். அதை எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, எனது வைரத்தை திருடிட்டு வந்திருக்காங்களா? என்னோட முன்னோர்கள் உங்கள் ராஜபுத்திரர்களோட போரிட்டு அவங்கள மண்ணில் வீழ்த்தி சாய்ச்சி அந்த வைரத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க.
நம்ம நாட்டு போர் மரபுப்படி ஒரு மன்னர் இன்னொரு மன்னரை வீழ்த்துறப்போ அங்கே இருக்கிற செல்வங்களை எடுத்துகிட்டு வர்றது ஒரு மரபுகளில் ஒன்று. இது கூடவா அவனுக்கு தெரியாது? உங்கள் பரம்பரைக்கு அந்த நிலையிலையும் ஒன்றும் புரியலை பாரு அப்படின்னு இனியா நக்கலாக சிரிக்க, வாயை மூட்ரி அப்படின்னு இன்னொரு அறையை பலார்னு விட்டா ஸ்வேதா. இப்படி கதை பேசி பேசி தாண்டி உங்கள் குடும்பமே அழிஞ்சிட்டு வர்றீங்க. நல்ல குடும்பண்டி உங்கள் குடும்பம், திருட்டு குடும்பம் அப்படின்னு சொன்ன மந்தாகினி ஒரு சிரிப்பு சிரிச்சா. மந்தாகினியோடு சேர்ந்து ஸ்வேதாவும் சிரிக்க, அந்த 2 பெண்களோட சிரிப்பு சந்தம் அந்த கோட்டை வரைக்கும் எதிரொலித்தது. இந்த நொடியை பயன்படுத்தி கொண்ட அருளும் அகிலும் மந்தாகினியோட கையை பிடிச்சு கொள்ள, வருண் ஓடி போய் ஸ்வேதாவை பின்பக்கமாக எடுத்துக்கொண்டான். அவர்கள் நினைச்சதை விட 2 பெண்களும் பலம் கொண்டவர்களாக இருந்தாங்க. ராஜபுத்திரா வம்சத்தில் உள்ள பெண்கள் இயற்கையிலேயே பலம் கொண்டவர்களாக இருந்ததாலும், இன்னும் நிறைய போர்க்கலைகளையும் அவர்கள் கற்று வச்சிருந்ததாலும், ஆண்கள் 3 பேரையும் அவர்களுக்கு ஈடு கொடுத்து தாங்க முடியல. ஒரு கட்டத்தில் 5 பேரையும் இந்த 2 பெண்களும் பிடிச்சு வைத்துக்கொள்ள நிலைமை கைமீறி போனது. வரே வா, 5 பேரும் தொக்கா வந்து மாட்டிக்கிட்டீங்க இன்னைக்கு. எங்களுக்கு மொத்தம் எத்தனை சான்ஸ்? இனியா கிட்ட 2, இதயா கிட்ட 2, உங்கள் 3 பேர்கிட்டையும் ஒன்று மொத்தம் 7 சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு சான்ஸை பயன்படுத்தி இந்த புதையலை நாங்கள் கைப்பற்றிடுவோம் அப்படின்னு ஸ்வேதா சிரிக்க, இரும்பு கரங்களில் சிக்கிக்கொண்டு தப்பிக்க முடியாமல் திமிரிக்கிட்டு இருந்தாங்க 3 இளைஞர்களும். அவ்வளோதான், இன்றைக்கி நம்ம கதை முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்திலேயே திடீர்னு ராஜபுத்திர பெண்கள் 2 பேரும் அலறிக்கொண்டு கைகளை உதற, என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளே அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிடுச்சு. ஆமாம், மாறன் பெரியப்பா இவங்க ஆபத்தில் மாட்டிக்கொண்டிருக்கலாம் அப்படின்னு யூகித்து புதர் வழிக்குள்ளே நுழைந்து இவர்களோட கண்களில் ஒரு வித எரிச்சலூட்டும் பொடியை தூவ, அவர்களோட அந்த நிமிஷம் கவனம் திசை திருப்பலாம் மாற, மாறன் பெரியப்பா இதயாவையும் இனியாவையும் கைப்பற்றிக்கிட்டு வேறொரு பாதையில் ஓட, ஆண்கள் 3 பேரும் வருண் அந்த பாதையை நோக்கி டைம் ட்ராவல் போர்ட்டலுக்குள்ளே ஓட, அதற்குள் சுதாரித்து கொண்ட ராஜபுத்திர பெண்கள் 2 பேரும் அசுர வேகத்தில் ஆண்கள் 3 பேரையும் துரத்த, அதுக்குள்ளாகவே இவர்கள் அந்த ஹைடன் டைம் ட்ராவல் லூப்புக்குள்ளே நுழைந்திருந்தாங்க. 1 நிமிஷம், 2 நிமிஷம், 3 நிமிஷம், 4 நிமிஷம், 5 நிமிஷம் தூக்கத்திலேருந்து விழிப்பது போல் வருண் இப்போ விழிச்சான். வெள்ளையாக இருந்த அந்த சுத்தமான விசாலமான அறையில் அருண் படுத்திருந்தான். இப்போ அவங்க டைம் ட்ராவல் லூப்புக்குள்ளே 5 நிமிஷத்துக்கு மேலே இருந்ததுனால பேரலல் யூனிவர்ஸ்குள்ளே வந்திருந்தாங்க. எழுந்து உக்காந்தப்போ வருணுக்கு அவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி இடத்துக்கு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு உணர்ந்து கொண்டவனா கதவை திறந்துக்கிட்டு வெளியில் வர, அது ஒரு விசாலமான வறண்டாவாக இருந்தது. 1 நிமிஷம் தயங்கினவன் அதுக்கப்புறம் ஒரு 2 அடி எடுத்து வச்சான். எதிரில் வெளிநாட்டு பெண் ஒருத்தி புன்னகையோடு எதிர்பட்டா. ஹாய் வருண், ஆர் யூ ஓகே? ஆங்கிலத்தில் அவள் கேட்க, வருணும் ஆங்கிலத்தில் பதிலளித்தான். இது என்ன இடம் அப்படின்னு அவன் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்க, அந்த பொண்ணு விழுந்து விழுந்து சிரிச்சா. என்ன இப்போ தான் கோமாலேருந்து முழித்த மாதிரி பேசுகிற? மீட்டிங் நடந்துகிட்டு இருந்தது, திடீர்னு தலைவலிக்குதுன்னு சொல்லி எழுந்து போனேன். நான் தான் உன்னை கூடவே வந்தேன். அப்போ தான் சொன்னேன், ப்ராஜெக்ட் விஷயமா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நைட்டு சரியாக தூங்கலை, அதுதான் ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் தூங்கினா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து படுத்துட்டேன். நான் தான் ஆஃபீஸில் கூட எல்லார்ட்டையும் சொல்லி உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொன்னேன். சரி, ரொம்ப நேரம் தூங்குறியே, என்னாச்சோ ஏதாச்சுன்னு பார்க்குறதுக்காக வந்தால் நான் எங்கே இருக்கேன்னு கோமாலேருந்து எழுந்து வந்த மாதிரி கேட்குறேன் அப்படின்னு அந்த பொண்ணு ஆங்கிலத்தில் பேசி சிரிக்க, வருணுக்கு அந்த டைம்லைன் லூப்புக்குள்ளே ஓடி வந்த பின்னாடி அவனோட லைஃப் இப்போ வேறு ஒரு பேரலல் யூனிவர்ஸில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது இப்போ தான் புரிஞ்சுது. அகில் சென்னையில் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தான். அருளோட அப்பா ஃப்ரான்ஸில் ஒரு சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்க. அருள் அந்த ரெஸ்டாரண்ட்டில் மேலாளராக இருந்தான். 3 பேருக்கும் அவர்களோட உலகம் வேறு மாதிரியாக இருந்ததில் புது உலகத்தில் நடந்த எந்த ஒரு நிகழ்வுமே நினைவில் இல்லை. வருண் முதல்ல ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகணும், அம்மா அப்பாவை பார்க்கணும், என்ன மாதிரியான லைஃப்பை நம்ம லீட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு தெரிந்து கொள்ள ஆர்வமாக கிளம்புனான். வருண்கிட்ட பேசின அந்த பொண்ணுக்கிட்ட அவனோட கேபினை அவன் கேட்க, அவள் சிரித்தவாறே, என்ன சார் எல்லாமே மறந்துருச்சா? இதான் அவனோட கேபின் அப்படின்னு அவனோட கேபினுக்கு அவனை அழைத்துட்டு போக, அப்போது தான் அந்த கேபினுக்குள்ள ட்ராயரை திறந்து பார்த்தான் வருண். அவன் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பெரிய வங்கியில் சாப் அனலிஸ்ட்டாக இருப்பது தெரிய வந்தது. இப்பொழுது அவனோட மொபைலேருந்து அழைப்பு வர, மொபைல் எடுத்து பார்த்தா அப்பான்னு வந்தது. ஆர்வமாக அதை எடுத்து அதை அட்டன் பண்ணான். மதிவானன் தான் பேசினார். வருண், கிளம்பிட்டியாடா? உங்கள் ஆஃபீஸ் செக்ரட்டரி கால் பண்ணி உனக்கு ஏதோ உடம்பு சரியில்லை தூங்கிட்டு இருக்கேன்னு சொன்னால், இப்போ ஓகேவா? வருண் இப்போ தயங்கி தடுமாறி சொன்னான். அப்பா இப்போ ஓகேப்பா. அப்பா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்குப்பா. என்னை ஆஃபீஸில் வந்து நீங்களே பிக்கப் பண்ணிக்க முடியுமா? ஓகேடா, நான் வரேன்டா, ஆனால் வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகுமே, நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்ன மதிவானன் வந்தவுடன் கால் பண்ணார். அதாவது இவன் 11வது தளத்திலேருந்து லிஃப்ட்டை அழுத்தி கார் பார்க்கிங்க்கு போக ஒவ்வொரு பகுதியாக நோட்டமிட்டுக்கிட்டே போனான். மதிவானன் ஒரு இடத்துல நின்றுருந்தார். காரில் பயணம் செய்து வீட்டை அடைந்தவுடன் வருணோட அம்மா கவிதா கிச்சனில் சூப் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அருண் அப்பாவை எடுத்துக்கிட்டு போய் வேகமாக தன்னோட ரூமுக்கு போனான். அப்பா, என்னப்பா நடந்துச்சு? எனக்கு வள்ளிநாயகபுரம் போயிட்டு வந்த பின்னாடி எனக்கு என்னப்பா ஆச்சு?
என்னடா வருண் சொல்கிற? என்னடா உளர்ற? வள்ளிநாயகபுரமா? என்னது இது? அப்பா நம்ம இந்தியாவில்ல? டேய், நீ பிறந்து 3 வயசுலேயே நான் யூஎஸ் வந்துட்டேன்டா. இந்தியாவில் நீ இருந்தப்போ 3 வயசு குழந்தடா. அப்படியே இருந்தாலும் அந்த ஞாபகம்லாம் உனக்கு எப்படிடா இருக்கும்? இல்லைப்பா, நம்ம நேட்டிவ்ப்பா. நம்ம நேட்டிவ் என்னப்பா? டேய், நம்மளோட நேட்டிவ் சென்னைடா. டேய், என்னடா ஆச்சு வருண் உனக்கு? என்னென்னமோ பேசுகிற? எதுவும் கீழே கீழே விழுந்து தலையில் எதுவும் அடிபட்டுருச்சா? ஸ்கேன் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு மதிவணன் பதட்டமாக கேட்க, அப்பா அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ப்ளீஸ்ப்பா நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கப்பா. இதையா இனியா எங்கப்பா? இதையா ஏதோ ஸ்போர்ட்ஸ் அகாடமி போயிருக்காடா. வீட்டுக்கு வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும்டா. அப்போ இனியா எங்கப்பா? அவள் பாய் ஃப்ரெண்டோட இன்றைக்கி வெளில போயிருக்காடா. அவனுக்கு பர்த்டேடா. அதனால் இன்றைக்கி டே ஃபுல்லாக ஊர் சுற்ற போயிருப்பா. அப்பா இன்னும் ஒரே ஒரு கேள்விப்பா. அம்மாவை நீங்கள் எங்கேப்பா மீட் பண்ணீங்க? அம்மாவோட சொந்த ஊர் எதுப்பா? டேய் வருண், என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா இந்த மாதிரி ஏதோ புதுசாக கேட்குற? மூளையில் ஏதோ உனக்கு குழம்பி போச்சா என்ன? ஆர் யூ ஆல்ரைட் வருண்? அப்பா ப்ளீஸ்ப்பா ஒரு மணி நேரத்துக்கு என்னை எதுவுமே கேட்காதீங்கப்பா. நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. அப்பா அம்மாவை நீங்கள் எங்கேப்பா மீட் பண்ணீங்க? உங்கள் அம்மாவை நான் சென்னையில் தான் மீட் பண்ணேன். அப்போ அம்மா எங்கேருந்து வந்திருப்பாங்க? இந்த பேரலல் யூனிவர்ஸில் அம்மா வேறு ஊர்லேருந்து வந்திருப்பாங்களோ? மனசுக்குள்ளே 1000 கேள்விகள் கேட்டவனா திரும்ப அப்பாவை கேட்டான். அப்பா அம்மாவை சென்னையிலையாப்பா மீட் பண்ணீங்க? எங்கேப்பா மீட் பண்ணீங்க? வருண், என்னடா சொல்கிற? இதை நான் 1,00,000 தடவை சொல்லிட்டேன்டா. இருந்தாலும் இப்போ நீங்கள் உங்ககிட்ட 1,10,000 தடவையாக சொல்கிறேன். உங்கள் அம்மாவை நான் ரயில்வே ஸ்டேஷனில் தான் மீட் பண்ணேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தரை ட்ராப் பண்ணிவிட்டு காரில் கிளம்புறப்போ உங்கள் அம்மா பரபரப்பாக ஓடி வந்து பயத்தோடு என்னோடய காரில் ஏறிக்கிட்டா. ப்ளீஸ் என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, என்னை யாரோ துரத்துறாங்க அப்படின்னு சொல்லவும் உங்கள் அம்மா அழைச்சிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டில் எங்கள் அப்பா அம்மா இருந்ததுனால உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் இருந்துச்சு. நாங்கள் 3 பேரும் உங்கள் அம்மாவுக்கு தைரியம் சொல்லி போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல உங்கள் அம்மா வேண்டான்னு சொல்லி மறுத்துட்டா. சரி, நீங்கள் எங்கேருந்து வர்ற, உன் ஊர் என்ன, உங்கள் அப்பா அம்மா யார், இதெல்லாம் கேட்டப்போ அது எதுக்குமே உங்கள் அம்மா பதில் சொல்லவே இல்லை. நான் ஒரு அனாதை, என்னை பற்றி எதுவும் கேட்காதீங்கன்னு மட்டும் சொல்லிட்டா. அவள் அவ்வளோ தீர்க்கமாக சொன்ன பின்னாடி நாங்களும் அதுக்கப்புறம் எதுவும் கேட்கல. நான் உன்னோட அம்மாவை காலேஜில் சேர்த்து விட்டுட்டு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படிக்க வைக்கலான்னு நினச்சேன். ஆனால் என்னோடய அதான் அவனோட பாட்டி வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு பெண் குழந்தை இல்லாதனால உங்கள் அம்மாவை அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் கவிதா எங்கள் வீட்டில் ஒரு தியாகி ஆகிட்டா. அதுக்கப்புறம் என்ன, என்னோடய பெற்றோர்களோட விருப்பத்திற்கு இணங்க உன்னோட அம்மாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கும் உன்னோட அம்மா கவிதாவை ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் உனக்கு ஒரு 3 வயசு இருக்கிறப்ப எனக்கு யூஎஸில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுனால இங்கே வந்துட்டோம். இங்கே வந்ததுக்கப்புறமா தாண்டா இதையா இனியெல்லாம் பிறந்தாங்க அப்படின்னு மதிவானன் சொல்ல, இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்ததை கேள்விப்பட்டுக்கிட்டு இருந்த கவிதா அறையை திறந்துக்கிட்டு உள்ளனுடைய வருண் கொஞ்சம் கூட தாமதிக்காமல், அம்மா அவனோட ஊர் வள்ளிநாயகபுரம் தானே அப்படின்னு கேட்க கவிதா அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிட்டா. இவனுக்கு எப்படி தெரியும்? இது வரைக்கும் யாருக்குமே தெரியாமல் மறைச்சி வச்சிருந்த ரகசியத்தை இவன் அப்படி கண்டுபிடிச்சான்? கவிதாவுக்கு தலையை சுற்றி மயக்க வர்றபடியே இருக்க டக்குன்னு கீழே சரிஞ்சிட்டா. அதுக்கப்புறம் வந்து சில நாட்களில் வருண் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டான். கடந்த காலத்தை பற்றின எந்த ஒரு நினைவும் அவனோட ஞாபகத்தில் இல்லாததுனால அவனுடைய மூளை ஸ்கேன் செய்யப்பட்டு எப்பொழுதும் போல் மருத்துவர்கள் அதுக்கு ஒரு புதுவிதமான பெயர் சூட்டினாங்க. வருண் மெமரி லாஸ் சிண்ட்ரோமில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லி சிகிச்சை அளித்தாங்க. அதுக்கப்புறம் எந்த முன்னேற்றமும் இல்லாதனால ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை, அப்பப்போ செக்கப்புக்கு வாங்கன்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்த வருண்கிட்ட ஒரு சகஜமான நாளில் கவிதா மெல்ல தயங்கி கேட்டா, வருண், அன்றைக்கி ஏதோ ஊர் பேர் என்கிட்ட சொன்னேன்ல, அது உன்கிட்ட யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்க, யாராவது உன்கிட்ட என்னை பற்றி பேசினாங்களா அப்படின்னு கவிதா வருண்கிட்ட கேட்க, வருண், இல்லைம்மா, மெமரி லாஸ் ஒற்றுமையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு, இல்லைம்மா நான் உன்கிட்ட அந்த மாதிரி அம்மா கேட்டேன், தெரிலம்மா, எனக்கு என்ன கேட்டேனே எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லைம்மா அப்படின்னு புரியாதவன் போல் சொல்ல, இப்போ தான் கவிதாவோட முகத்தில் நிம்மதி பெருமிச்சு வந்தது. அப்பாடா, இனிமேல் வருணுக்கு அந்த ஊரோட ஞாபகம் இருக்காது. எப்படி அவனுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு தெரில, வந்துச்சு, இப்போ மறந்துட்டான். நான் எந்த விஷயத்த மறக்கணும்னு நினச்சேனோ அதை நானே மறந்து 30 வருஷம் ஆகுது. இந்த விஷயம் வருணுக்கு எப்படி தெரிஞ்சிச்சின்னு தெரில. எது எப்படியோ நல்ல வேலை, வருணுக்கு எல்லாம் ஞாபகம் அழிஞ்சு போனதுனால அந்த ஊரோட பேரும் அழிஞ்சு போயிருக்குன்னு சொன்னபடியே கடவுளுக்கும் மனசுக்குள்ள ஒரு நன்றி சொன்னா கவிதா. ஏதோ கெட்டதுலேயே ஒரு நல்லது நடந்தது போல் வருணுக்கு எல்லா ஞாபகமும் அழிஞ்சு போனதில் அந்த ஊரோட பேரும் அழிஞ்சு போயிடும்னு சொன்னபடியே கவிதா மனசுக்குள்ளே நிம்மதி பெருமிச்சு விட்டா. யாரோ தான் இவனுக்கு அந்த பேரை சொல்லி அவன்கிட்ட கேட்டிருக்கணும். என்னம்மா ஏதோ யோசனையோடு இருக்க அப்படின்னு வருண் கேட்க, ஒன்றும் இல்லைடா, நான் ஏதோ தெரியாமல் ஏதோ பேசி வந்துட்டு குழப்பிட்டேன். ஒன்றும் இல்லை, நீ ஃப்ரீயாக இரு, அம்மா உனக்கு பால் காய்ச்சி எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னபடியே கவிதா சமையல் அறைக்குள்ளே நிம்மதியாக நுழைய
வருணும் இனிமே நம்மளும் தேவையில்லாமல் குழம்ப வேண்டாம், எல்லாம் சரியாக நடந்துடுச்சு, இனிமேல் அந்த ஊருக்கும் அந்த நாட்டுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினச்சவன் இப்போது அகிலும் அருளும் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாகி சோஷியல் மீடியாவோட புண்ணியத்தில் அவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ணி பேச அவங்களுக்கும் பயங்கரமான ஆச்சரியம். அருள் தான் ரொம்ப சந்தோஷமாக பேசினான். அவனோட வாழ்க்கை தரம் ரொம்ப ரொம்ப மாறி இருந்தது. அவனுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருந்தது. அகிலுடைய வாழ்க்கை தரம் முன்பு போல இல்லை. ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பை வாழ்ந்துட்டு வந்தான். இருந்தாலும் இந்த வாழ்க்கை அவனுக்கும் ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. அதுக்கடுத்து வந்த ஒரு மாதத்தில் 3 பேரும் தங்களுடைய தற்போத வாழ்க்கையை பற்றி நிறைய பகிர்ந்துக்கிட்டாங்க. மேலும் அருளும் கூட அதே ஷார்ட் டைம் மெமரி லாஸ் போல் பாதிக்கப்பட்டது போல தான் வீட்டில் உள்ளவங்களையும் நம்ப வச்சுருந்தான். அதுக்கப்புறம் எல்லாமே கேஷுவலாக போயிட்டுருக்க ஒரு நாள் வருண், அகில், அருள் 3 பேரும் கான்ஃபரன்ஸ் காலில் பேச அப்போ அகில் தான் வருண் கிட்ட அந்த கேள்வியை கேட்டான். நல்ல வேலை வருண், உன்னோட இந்த உலகத்தில் அந்த ஸ்வேதாவை நீ சந்திக்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு கேரக்டரே இந்த வாழ்க்கையில் இல்லாதது உனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டு தானே வருண்? ஷோ அப்பா, நீ வேற அதை ஞாபகப்படுத்தாத. கடைசியில் அந்த புதர் வழியில் நடந்த சண்டையில் அந்த ராட்சசி என்னம்மா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகியிருந்தா தெரியுமா? ஐயோ அம்மா, என்ன கும்மாங்குத்து குத்துனா, அவளை நினச்சாலே இப்போ கூட என்னோடய உடம்புலாம் பதறுது. இப்போது கிண்டலாக சொன்னா அகில், அண்ணா அவங்கெல்லாம் ராஜபுத்திர வம்சம்னா அப்படி தான் இருப்பாங்கன்னு கிண்டலாக சொல்ல, தேங்க் காட் அப்பா, அந்த பிசாசு இந்த லைஃப்பில் என் கூட இல்லாமல் இருந்ததுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அப்படியே போக ஒரு நாள் மதிவாணன் வருண்கிட்ட வந்து 10 நாளில் இதேவோட என்கேஜ்மெண்ட் வைக்கலான்னு இருக்கண்டா. 2 ஃபேமிலியும் பேசி முடிச்சிருக்கோம். நம்ம இந்தியன் அசோசியேஷன் கம்யூனிட்டி ஹாலில் என்கேஜ்மெண்ட் நடத்தலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீ என்னடா சொல்கிற? நான் அதில் சொல்கிறதுக்கு என்னப்பா இருக்குது? நீங்கள் இப்போ பண்ணிங்கன்னா சரிதான்ப்பா. அப்பொழுது தான் வருண் தெரிந்து கொண்டான் இதையாவை கல்யாணம் பண்ண போகிற பையன் ஒரு ஆங்கிலோ இந்தியன் பையன் அப்படின்னு. அப்பா இந்தியன், அம்மா அமெரிக்கன். ஆனால் பையனை பார்த்தப்போ அவன் அம்மா சாயலில் தான் இருந்தான். எல்லோரும் சந்தோஷமாக அந்த ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது தான் வருண் கேட்டான், அப்பா இந்த பையனோட ஃபேமிலிலாம் என்னப்பா பண்ணுறாங்க? டேய், அவங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், நீ மறந்துட்டியா? அவங்க அப்பா டாக்டர்டா, அம்மா அட்வொகேட். அவங்க அப்பா பிறப்பால் இந்தியனாக இருந்தாலும் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே தான்டா. மாப்பிள்ளையோட அப்பா மட்டும் இல்லை, தாத்தாலேருந்து இங்கே வந்து பிறந்தவங்க தான். 2-3 தலைமுறைக்கு முன்னாடி இங்கே வந்து செட்டில் ஆகிட்டாங்க. அதுக்கு அடுத்த மாதத்தில் திருமணமும் கோலாகலமாக நடந்தது. திருமணம் முடிஞ்சு இதயாவும் மாப்பிள்ளை ஷியாமும் விருந்துக்காக வருணோட வீட்டுக்கு வந்திருந்தாங்க. டைனிங் டேபிளில் உட்காந்து எல்லாருக்கிட்டையும் கலகலப்பாக பேசிகிட்டு இருந்த ஷியாமோட கள்ளம் கபடமற்ற பேச்சை எல்லாரும் ரசித்து கொண்டிருக்க இப்போ அவனுக்கு ஒரு கால் வந்தது. எக்ஸ்கியூஸ் மீ, ஜஸ்ட் அ மினிட் அப்படின்னு சொல்லிட்டு ஷியாம் இதயாவோட ரூம்குள்ளே நுழைய, ஹலோ 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 அக்கா. ஹே ஷியாம், என்னடா எப்படி இருக்க? நல்லா இருக்கேங்க்கா. என்னடா கல்யாணம் ஆன பின்னாடி எங்கெல்லாம் மறந்துட்ட போல இருக்குது? ஓ அப்படிலாம் இல்லைக்கா. ஓகே ஓகே, என்ஜாய் பண்ணிக்கோ. சரி, எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இங்கே பாரு ஷியாம், நீ ஒன்றும் இதயாவோட ரொமான்ஸ் பண்ணுறதுக்கோ அவளை லவ் பண்ணுறதுக்கோ கல்யாணம் பண்ணலை, புரியுதா? நம்ம குடும்பத்தோட பல 100 வருஷம் சபதம், அதை நிறைவேற்றுறதுக்காகத்தான் கல்யாணமே பண்ணியிருக்க. இந்த நிமிஷத்துக்காக நம்மளுடைய வம்சம் எவ்வளோ வருஷங்கள் காத்திருந்தது அப்படின்னு உனக்கு தெரியும்ல? எல்லாரும் பேசிட்டோம் ஷியாம். நல்ல சமயம் பார்த்து இதயாவை இந்தியாவை கூட்டிகிட்டு வர வழியை பாரு. அங்கே வச்சு எல்லா வேலையும் முடிச்சுக்கலாம். அதுக்காகத்தானக்கா நானும் காத்துட்ருக்கேன். சொன்னபடி மொபைலை கட் பண்ணிவிட்டு ஹாலுக்கு வந்தான் ஷியாம். ஏய் ஷியாம், யார் ஃபோனில்? இதே அக்கா தான் பேசினா. அவளால் நம்ம மேரேஜுக்கு வர முடியல, அதான் ரொம்ப வருத்தப்பட்டு பேசினா. அக்கா, நான் ஆஸ்திரேலியா நம்மளை கூப்பிட்றா, ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாமா? வருண் இப்போ அதிர்ச்சியானவன் போல் கேட்டான். உங்களுக்கு அக்கா இருக்கா என்ன ஷியாம்? ஹே, என்னாச்சு வருண்? ஓ சாரி, உங்களுக்கு மெமரி லாஸில் அந்த விஷயம்லாம் மறந்து போயிருக்கும். என்னடாண்ணா, இது கூடவா மறந்து போயிருக்கோம்? நீயும் ஷாமோட அக்காவும் மணிக்கணக்கில் காஃபி ஷாப்பில் உட்காந்து கடலை போட்டுட்டு இருந்தீங்க லாஸ்ட் இயரில். நானே பல தடவை உங்களை கிண்டல் பண்ணியிருக்கேன் தெரியுமா? என்னது, அப்படியா? ஆமாம், உங்கள் அக்காவோட பேர் என்ன? அவங்க எப்படி இருப்பாங்க? ஃபோட்டோ காமிக்க முடியுமா? இதோ பாருங்கள், இவ தான் என்னோடய அக்கா. சொன்னபடியே ஷியாம் அவனோட மொபைலை வருண் கிட்ட நீட்ட வருண் ஃபோட்டோவை பார்த்து அதிர்ந்து போயிட்டான். ஃபோட்டோவில் இருந்தது வேறு யாருமே இல்லை, நம்ம ஸ்வேதா தான். அடுத்த பார்ட்டுக்கு லீட் கொடுத்தாச்சு. இப்போ இந்த பார்ட் இங்கே முடிஞ்சது. எப்படி இருந்தது? இந்த சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நாவல் உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சூப்பரான நாவல் அப்டேட்டை நம்ம சேனல் நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை, டேக் கேர். உங்கள் யுவதி, டாட்டா.